துப்பாக்கி எல்லாம் பொழிவதாய் ராணுவம் எல்லாம் நதிகள் இணைப்பதாய் எல்லா நாடும் ஒரு நிலமாவதா எல்லா கடவுளும் ஒரு மதமாவதா கனவு காண்கிறேன் கனவு காண்கிறேன் Right TV? Yes, சொல்லுங்க. உங்க சேனல் ரிப்போர்ட்டர் சம்யுக்தாவை நான் கடத்தி இருக்கிறேன். டேய். நான் யாருன்னு தெரியுமா? நான் ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர். என் பொண்ணுக்கு என்னைய பாதுகாப்பு கொடுத்தீங்க நீங்க? துப்பாக்கிங்கிற பேர்ல 1.5 கிலோ விறகையும் 1/2 கிலோ இரும்பையும் கொடுத்து ஒரு கான்ஸ்டபிள் நிக்க வச்சிருக்கீங்க.
யாரோ கண்ணுக்கு தெரியாதவன் காத்து மாதிரி வந்து கடத்திட்டு போயிட்டான். ஐயா அது வந்து காரணம் சொல்றதை விட்டுட்டு அவனை சீக்கிரம் கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க. தலைவா, தானை தலைவா, பாப்பாவோட செய்தியை கேட்ட உடனே என் நெஞ்செல்லாம் துடிச்சிடுச்சு தலைவா. ஐயோ, என் நாடி நரம்பு ரத்தம் எல்லாம் 500 டிகிரி உஷ்ணத்துல உருகிடும் போல இருக்கு. இப்ப நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, இந்த எம்எல்ஏ பதிவை தூக்கி எறிஞ்சிட்டு இங்கேயே தீ குளிக்கிறேன். வாய முடியும், போய் அந்த பக்கம். வாங்க டிஜிபி சார், நீங்க என்ன கதை சொல்ல போறீங்க? இந்த ஸ்டேட்ல இன்டெலிஜென்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கா இல்லையா? என் பொண்ணுக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்திருக்கீங்க? ஓயா இதுக்கெல்லாம் உன்னுடைய முன் கோபம் தான காரணம். அரசியல் வேணும்னா நீ விட்டு கொடுக்காம இருந்திருக்கலாம். ஆனா ஒரு நல்ல அப்பாவா விட்டு கொடுத்துதான் இருந்திருக்கும். டேய், நடந்ததை விட நீ என்ன ஸ்டெப் எடுத்திருக்க? பாண்டிச்சேரி போலீஸையும் தமிழ்நாடு போலீஸையும் அலர்ட் பண்ணிருக்கேன். கூடிய சீக்கிரமே சமுத்திர அவனை கண்டுபிடிச்சிருவேன். டோன்ட் வரி. அவ எனக்கும் மக தானே. யாரு உள்ள ஒண்ணு இல்லையா? ஒண்ணு இல்ல சார். சார் வண்டியில ஒண்ணு இல்ல சார், போலாம் சார். போலாம். நீ தப்பிக்க முயற்சி பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் கையை கட்டி இருக்கிறேன். ஏன் காலகட்டத்தில் தெரியுமா? உன்னோட 2 காலையுமே அனஸ்தீசியா இன்ஜெக்ஷன் போட்டிருக்கிறேன். இன்னும் 12 மணி நேரத்துக்கு உன் காலை அசைக்க முடியாது. வீணா தப்பிக்க முயற்சி பண்ணாத. ஓகே? சார் இது வரைக்கும் தடயங்கள் எதுவும் கிடைக்கல. சத்தம் போடாதீங்க. ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க. ப்ளீஸ். யார் உள்ள வராம பாத்துங்க. ஓகே சார். இங்க ஒரு பிளக் மார்க் நோட் பண்ணுங்க. வெளியாளுங்க யாரும் உள்ள வராம பாத்துங்க. ஓகே. ஹலோ. சரி, வழி விடுங்க. சொல்லுங்க சார், உங்க பொண்ணு கடத்தல தீவிரவாதிகளா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? சார் இந்த கடத்தல எதிர்க்கட்சி சம்பந்தப்பட்டு நினைக்கிறீங்களா? உங்க பொண்ணுக்கு யார் கூட லவ் அஃபேர் இருக்கா சார்? சார் உங்களுக்கு போன்ல ஏற்கனவே வந்ததா சொல்றாங்களே, உண்மையா சார்? சார் உங்க பொண்ணோட உயிருக்கு ஆபத்து நினைக்கிறீங்களா? அவர் ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. உங்க கேள்வி எல்லாம் அப்புறம் கேளுங்க. கொஞ்சம் மூவ் பண்ணுங்க. வழி விடு. கேட்ட முடியா? கேட்ட முடி. க்ளோஸ் தி கேட். கான்ஸ்டபிள், கேட்டு துறையா. சார் நான் எம்எல்ஏ, கேட்டு துறை. சார் யாரா இருந்தாலும் கேட்டு தர கூடாதுன்னு சொல்லிருக்காங்க சார். பாரு, நீ கேட்ட துறைக்கல, என் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இங்கேயே தீ குளிப்பேன். ஏன் சார் இந்த முடிவு? எல்லாம் உங்களால தான். என்னடா பார்த்தா இந்தியா சார் போங்க சார். சார் சமீபத்தை ஒர்க் பண்ற சேனல்ல பர்టిక్యులர் யங்ஸ்டர்ஸ் யாரா மிஸ்ஸிங்க? நதிங் சார். டீடைலா என்கொயரி பண்ணியாச்சு. அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கூட அதிகம் கிடையாது சார். பிகாஸ் she is very emotional character. உனக்கு ஏதாவது க்ளூ கிடைச்சதா? சார் சம்யுக்தா பத்தி காலேஜ்ல ஃபுல் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டேன் சார். நம்ம சந்தேகப்பட்ட மாதிரி அவங்க லவ் அஃபேர் எதுவுமே கிடையாது சார். ரமணா சார், பக்கத்து வீட்டுக்காரங்க வாட்ச்மேன்லாம் சர்ச் பண்ணுங்க சார். நோ பாசிட்டிவ் ஆன்சர். உனக்கு யார் மேல சந்தேகம் வந்தா உடனே அரெஸ்ட் பண்ணு. ஒரு சின்ன விஷயம் கூட பத்திரிகைக்கு லீக் ஆக கூடாது. ஓகே சார். பாலித்தீன் ப்ராடக்ட்ஸ், அதுக்கு யூஸ் பண்ற ரா மெட்டீரியல்ஸ்ல இருந்து வெளியாகிற விஷப்பொருள் நம்ம மண் வளத்துக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப டேஞ்சர். இப்போ நீங்க பின்னாடி பாக்குறது ஒரு பாலித்தீன் ஃபேக்டரி. இது ஒரு பினாமில ரன் ஆகுற ஃபேக்டரி. இதோட ரியல் ஓனர் எம்எல்ஏ மிஸ்டர் முத்துப்பாண்டி. இப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க பார்க்கலாமா? பாலித்தீனை ஒழிப்போம், இயற்கை வளத்தை பெருக்குவோம். பொதுமக்கள் கிட்ட இந்த போராட்டம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாமா.
நம்ம நாட்டுல வர வர பாலித்தீன் பொல்யூஷன் அதிகமாயிட்டே வருது. பாலித்தீன் பொருள்களை அடியோட ஒழிக்கணும். ஜப்பான்ல பிறக்கிற குழந்தைங்க இன்னைக்கு வரைக்கும் எப்படி ஊனமா பிறக்குதோ அதே மாதிரி ஒரு நிலைமை நம்ம நாட்டிலே வராம இருக்கணும்னா இந்த பிளாஸ்டிக் பொருள்களை அடியோட ஒழிக்கணும். இதுக்கு உடல் பொருள் ஆவி அத்தனையும் கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அப்ப நீங்க பிளாஸ்டிக் பொருளை யூஸ் பண்ண மாட்டீங்களா? இது என்னோட காஸ்ட்லியஸ்ட் செல்போன். இதுக்கு நான் பிளாஸ்டிக் கவர் போடவே இல்லை. என்ன அர்த்தம்? பிளாஸ்டிக் நான் வெறுக்கிறேன். இது நைட் டெலிகாஸ்ட் ஆக வேண்டியது எப்படி உங்க கைக்கு வந்தது? அப்பா சென்ட்ரல் மினிஸ்டர்மா, காவேரியிலிருந்து தண்ணி தவிர வேற எதுவா இருந்தாலும் அவர் நினைச்சா அவர் கைக்கு வந்துரும். டாடி, இது இனிமே டெலிகாஸ்ட் ஆகாது. நீ என் பொண்ணா இருக்கிறதால சிடி நம்ம வீட்டுக்கு வந்தது. இல்லனா இஷ்யூ இன்னும் பெருசா இருக்கும். இவர் பணத்துக்காக தப்பு பண்ணிட்டு இருக்காரு டாடி. ஸ்டேட்ல பொல்யூஷன் உருவாக்குற 80% பாலித்தீன் ப்ராடக்ட்ஸும் இவரோட ஃபேக்டரியில தான் தயாராகுது டாடி. அத மறைச்சு மக்களை ஏமாத்துறதுக்காக மனித சங்கிலி போராட்டத்துல கலந்துக்கிறாரு. இவரோட டபுள் ஐடென்டிட்டி மக்களுக்கு தெரியணும். தெரிய வைப்ப. போதும் நிறுத்து. ஸ்டேட்ல டாப் 10 டாக்ஸ் கட்டற கம்பெனில இவரோட கம்பெனியும் ஒண்ணு. இவரால கவர்மெண்ட்டுக்கு வருஷத்துக்கு 100 கோடி ரூபாய் வருமானம் வருது. தெரியுமா? நாளைக்கு நம்ம ஃபேக்டரியில ஏதாவது தப்பு நடந்தா அதே டிவில காட்டுவியா? நிச்சயமா செய்வேன். என்னோட டாடிங்கிறதுக்காக எங்க பத்திரிக்கை சுதந்திரத்துல தலையிட யாருக்கும் உரிமை இல்ல. கவிதா, கொடுக்க மாட்டேன். சீடியை கொடு. கொடுக்க மாட்டேன். சீடியை கொடு. சீடியை கொடு. டாடி, தலைவரே, எனக்காக உங்க பொண்ணையே அடிச்சிட்டீங்களே. சாரிமா. அன்னைக்கு நான் கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருந்தேனா நீ வீட்டை விட்டு போயிருக்கவே மாட்டேன். தப்பு பண்ணிட்டேம்மா, தப்பு பண்ணிட்டேன். வருத்தப்படாதடா, ரிலாக்ஸ், கண்டுபிடிச்சலாம்டா. ஹலோ ஐயா, சுமதி பேசுறேன் ஐயா. அம்மாவை கடத்தி வச்சதா ஒருத்தன் போன் பண்ணா, உங்ககிட்ட பேசணும்னு சொல்றான். Come on, make it fast. Everything is well set. Good. Okay. Okay. Not ready. Alert. Headphone மாட்டு. Come on. On பண்ணு. Yes sir. ஹலோ, உங்க வாய்ஸுக்கு முன்னால உங்க ஹார்ட் பீட் எனக்கு கேக்குது. அமைச்சரா இருந்தாலும் அப்பா இல்லையா? டேய், யாரா நீ? ஒரு அப்பாவோட கோபம் எனக்கு புரியுது. உங்க பொண்ணு என்கிட்ட தான் இருக்கிறா. அதை என்ன வச்சுக்கொண்டு கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. டேய், என் பொண்ணு உன்கிட்ட தான் இருக்கான்னு எப்படி நம்புறது? வெயிட். அப்பா, இவன் மிரட்டுறான்னு பயப்படாதீங்க. இவன் கேக்குற எந்த கோரிக்கையும் நிறைவேற்றாதீங்க. ஏன் உயிரை பத்தி கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணு தைரியசாலி தான். நாங்க ஆபத்தானவங்க. 5 நிமிஷம் சந்திப்பா இருந்தாலும் அப்பாயின்மெண்ட் கொடுத்து சந்திக்கிற அமைச்சர் நீங்க. நேரத்தோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். அதை விட வேல்யூ ஆனது உங்க பொண்ணோட உயிர். எங்களை பிடிக்க நினைச்சு நேரத்தை வீணாக்காம எங்க கோரிக்கையை நிறைவேற்றுங்க. என்னமோ கோரிக்கை அது இதுன்றா. என்ன கோரிக்கை? புதுச்சேரி ஜெயில விசாரணை கைதியா இருக்கிற எங்கள் நண்பன் முகுந்தனை நீங்கள் விடுதலை பண்ணி எங்கள் கிட்ட ஒப்படைக்கணும். எங்க எப்ப எப்படிங்கிறத நாங்க அடுத்த முறை பேசும்போது சொல்றோம். ஹலோ ஹலோ ஹலோ, கட் பண்ணிட்டா. ஆன் பண்ணு. ஒரு அப்பாவோட கோபம் எனக்கு புரியுது. உங்க பொண்ணு என்கிட்ட தான் இருக்கிறா. அதை என்ன வச்சுக்கொண்டு கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. இவன் மிரட்டுறான்னு பயப்படாதீங்க. உங்க பொண்ணு தைரியசாலி தான். நாங்க ஆபத்தானவங்க. 5 நிமிஷம் சந்திப்பா இருந்தாலும் அப்பாயின்மெண்ட் கொடுத்து சந்திக்கிற அமைச்சர் நீங்க. இலங்கை தமிழ்ல பேசுறான். இவன் உண்மையான ஸ்ரீலங்கனா இல்ல நம்மள டைவர்ட் பண்றானா தெரியல. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்க்கு உடனே இந்த டேப் அனுப்பி டாப் பீப்பிள் கிட்ட வெரிஃபை பண்ண சொல்லுங்க. நம்பர் ஏதாவது ரிஜிஸ்டர் ஆயிருக்கு? 1 second சார். ஆஸ்திரேலியா சிம்ல இருந்து பேசியிருக்கேன் சார். எந்த நெட்வொர்க்? அது மூலமா அந்த டவரை லொகேட் பண்ண முடியுமா? இட்ஸ் பாசிபிள் சார். பட் ஆனா அவன் இந்தியால இருந்து பேசுனதுனால சிக்னல் ஆஸ்திரேலியா சேட்டலைட்டுக்கு போயிட்டு அப்புறம் இந்தியாவுக்கு வருது சார். ஸோ இந்த காலை ட்ரேஸ் பண்றது கொஞ்சம் சிரமம். மேபி நெக்ஸ்ட் கால் வி ஷுட் பி ஏபிள் டு மேக் இட் சார். சார், இவன் நம்மளை டைவர்ட் பண்றதுக்காக தான் இப்பெல்லாம் பண்றான்னு நினைக்கிறேன். நம்ம வேணா இன்டர்போல் ட்ரை பண்ணலாமா? ரமணா, நீ எந்த விஷயத்தை சஸ்பெக்ட் பண்ணா உடனே வெரிஃபை பண்ணு. வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட் ஹெல்ப் பண்ணா யூ கேன் கோ ஹெட். கோ. ஓகே சார். ரமணா சார், ரிமாண்ட்ல இருக்க முகுந்தனோட எஃப்ஐஆர் கம்ப்ளீட் டீடைல் எனக்கு வேணும். ஓகே சார்.
முதல்ல இந்த மாதிரி டார்ச்சர் பண்றத ஸ்டாப் பண்ணுங்க. நோ क्वेश्चन. இல்ல சார் யாரா சொல்லுங்க ப்ளீஸ் வழிய விடுங்க. சொன்னா கேளுங்க. வழிய விடுங்க. நகருங்கய்யா. என் இனிய பத்திரிகை நண்பர்கள் நம்பிகளே, உங்க கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன். எங்க அமைச்சர் கிட்ட சமிக்தாவை கடத்திட்டு போன தீவிரவாதி போன்ல பேசிட்டான். அவன் என்ன கேட்டான் தெரியுமா? ஜெயில இருக்கிற முகங்கிற தீவிரவாதிய ரிலீஸ் பண்ண சொல்றான். போதுமா? அவனை விடுதலை செய்ய போறீங்களா சார்? என்ன கேள்வி கேக்குற நீ? அவனை விடுதலை பண்ணலனா எங்க அமைச்சரோட பண்ண யார் காப்பாத்துறது? இது மட்டும் நடக்கலைன்னு வச்சுக்கோ, என் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தீக்குளிப்ப பார்த்தாலும் 1330 திருக்குறள் மாதிரி அதையே திருப்பி சொல்றீங்களா? எப்பதான் தீக்குளிக்க போறீங்க? யாரு இவா? நான் தான் சார். நீ சின்னத்திர கண்ணத்துல வண்டி ஓட்டணும் வச்சா எப்படி இங்க வந்த? என்ன தெரியல, சின்னதா கையாடல் பண்ணிட்டேன். ஆசிரியர் தெரிஞ்சு அனுப்பிட்டாரு. இப்போ நீதி தராசுல எடை போட்டுட்டு இருக்கேன். சாரி, ரிப்போர்ட்டரா சென்டர் சார். இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல உங்களை மாதிரி பெரிய ஆளு பேட்டி எடுத்து பெருசா ஒரு தட்டி தான் நினைச்சேன் சார். என் மண்டையில கோயில் மணியா வரவங்க தள்ளிட்டு போறதுக்கு. சார் ஒரு நிமிஷம் சார். சார் இந்த பிரச்சனைக்காக நீங்க எப்ப தீ குளிக்க போறீங்க? ஆமா, உங்க அப்பா ஒரு மாப்பிள்ளை பார்த்தாரு, கிடைக்கலையா? லவ் பண்ணுமா உங்க அப்பாவுக்கு செலவு என்னய்யா? ரிப்போர்ட்ல கூட்டத்துல யாரோ ஒருத்தன் மனித வெடி குண்டா வந்திருக்கான்னு மேல் இடத்துல தகவல் வந்திருக்கு. ஐயோ, இங்க இருக்கிற கார்ல எதையா குண்டு தொலைக்காத காரு? அதோ அந்த கார் சார். அங்கயா அங்க போய் குடுங்க. இப்ப நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? கிரைம், லா அண்ட் ஆர்டர், டிராஃபிக் போலீஸ் 3 டிபார்ட்மெண்ட்டும் தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. சமீதா உயிரோட இருக்காங்களா சார்? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஐ நோ தி பவர் ஆஃப் மீடியா. You know the power of police? எப்ப பார்த்தாலும் சார் டென்ஷன் ஆற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க. முக்கியமான கேள்வி சார். எந்த நேரம் பார்த்தாலும் சம்யுக்தானே தேடிட்டீங்களே. நாளைக்கு நமிதா ஒரு நகைக்கடை திறக்க வராங்க. அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்க போறீங்க சார்? சார் சிஎம் வந்துட்டாரா? ஏன்டா என்கிட்ட எதையுமே சொல்ல மாட்டீங்க? மத்திய அமைச்சர் மகள் சம்யுக்தாவை கடத்திய கடத்தல்காரர்கள் முகுந்தன் என்ற விசாரணை கைதியை விடுதலை செய்ய வேண்டும் என்று நிபந்தனை விதித்திருக்கிறார்கள். முகுந்தனுக்கும் கடத்தல் கும்பலுக்கும் என்ன தொடர்பு என்று போலீசார் தீவிரமாக விசாரித்து வருவதாக டிஜிபி தெரிவித்தார். கடத்தப்பட்ட சம்யுக்தா உயிரோடு மீட்கப்பட வேண்டும் என்பதே நமது விருப்பம். ரைட் நியூஸ்க்காக சத்யா. பாவண்டி கடத்தல் பண்ணவா அத்தனை பேரையும் நடு ரோட்ல நிக்க வச்சு ஷூட் பண்ணி கொல்லணுண்டி. கடத்தப்பட்ட மத்திய அமைச்சரின் மகளை மீட்பதற்காக போலீசார் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இப்பிரச்சனையில் புதுச்சேரி காவல்துறைக்கு எல்லா விதமான ஒத்துழைப்பையும் அளிப்பதாக தமிழக காவல்துறை ஆணையர் தெரிவித்துள்ளார். கடலுக்குள் மீன்பிடிக்க சென்ற படகிலிருந்து தமிழ்நாட்டு போலீஸ் வந்தாலும் சரி, ராணுவம் வந்தாலும் சரி, முதல்ல அந்த பொண்ணை காப்பாத்தணும். பெரிய இடத்து பொண்ணுன்ற பந்தாவே இல்லாத பொண்ணியா? போன வருஷம் தீபாவளிக்கு கூட நமக்கெல்லாம் துணிமணி எடுத்து கொடுத்ததுல அந்த மவராசியை கடத்திட்டு போனவன் கையில கொட்டை முளைச்சு நாசமா போவேன். Inda, take it. They want only 4 rupees. I want 5 rupees. Oh, Chandy, come here. Yes. You have 1 rupee coin with you. Give me. Here. Thank you. It's my pleasure. My chance. Bye. Bye. See you. என்னடா இது? கிட்டத்தட்ட 1 hour என் கூட டான்ஸ் பண்ணிருக்கா அந்த பொண்ணு. ஆனா வெறும் 5 ரூபாய் கேட்டு வாங்கிட்டு போறாளே. அவ அவ்வளவுதான் வாங்குவா குரு. ஏன் 5 ரூபாயோட நிறுத்திக்கிட்டா? பிச்சைக்காரி பின்ன எவ்வளவு வாங்குவா? என்னடா சொல்ற நீ? குரு, அந்த பொண்ணு ஜிப்மர் ஹாஸ்பிடல் வாசல்ல பிச்சை எடுத்துட்டு இருந்தா. உங்களுக்காக பேசி கூட்டு வந்தேன். பிச்சைக்காரி. சரி விடுறா டேய். பிச்சைக்காரியா இருந்தாலும் பிரெஞ்சுக்காரிடா. அவ மூலமா பிரெஞ்சு கலாச்சாரத்தை எல்லாம் நான் கத்துக்கிட்டு ஏதாவது ஒரு ரிச் பிரெஞ்சு ஃபிகரை கரெக்ட் பண்ணி கிரீன் கார்டு வாங்கி அவளையே கல்யாணம் பண்ணிட்டு அங்க போய் செட்டில் ஆயிரும்ல நாங்க. ஒன்னே மாதிரி ஓசி பீர் குடிப்பேன்னு நினைச்சியா? போடா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வை போடா. என்ன டான்ஸ், என்ன கிஸ். ரொம்ப அரிக்குதே. ஐயோ, கிஸ் கொடுத்த இடமெல்லாம் ரொம்ப அரிக்குதேடா. அடாடாடாடா. அது சரி, என்னதான் பிரெஞ்சுக்காரியா இருந்தாலும் பிச்சைக்காரியாச்சேடா. நமக்கும் பிச்சைக்காரிக்கும் தான் ஏகப்பட்ட தொடர்பு உண்டேடா. வர எல்லா சரக்கும் டூப்ளிகேட் ஆயிடுச்சு குரு. எதை வச்சு சொல்ற? குடிச்ச உடனே காலி ஆயிடுது. ஓசி பீர்ல டூப்ளிகேட் ஒரிஜினல் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டே நீ. வண்டி எவ்வளவு கிலோமீட்டர் கொடுக்குது குரு? அது வண்டி ஓனருக்கு தான் தெரியும். என்ன சொல்றீங்க? ஆமா, பீச் ஓரமா நின்னுச்சுடா. எடுத்து வந்தேன். 1 மாசமாச்சு ஒரு வேளை கேட்டு வர மாட்டேங்கிறான். இந்த சார பார்க்கும் போதெல்லாம் இடி விழுந்து செத்து போன பழனிசாமி ஞாபகம். அந்த வாட்ச்மேன் பையல ஏன்டா இப்ப ஞாபகப்படுத்துற? வா உள்ள. சிங்கப்பூர்கார் எப்படி உங்களை நம்பி இவ்வளவு பெரிய வீட்டை ஒப்பச்சாரு? அது ஒண்ணும் இல்லடா. ஓனர் ஒரு பக்தி கொட்டை, பக்தி பழம்டா. அவருக்கு பழனி பஞ்சாமிர்தம், திருப்பதி லட்டு, திருநள்ளாறு பிரசாதம் இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி கொடுத்தண்டா. அவ்வளவுதான். அப்படியே பிளாட் ஆயிட்டாரு. கீயை எங்கையில கொடுத்துட்டு அவரு சிங்கப்பூருக்கு எஸ்கேப் ஆயிட்டாரு. நான் தான் இப்ப ஃபுல் இன்சார்ஜ். என்னமோ தெரியல குரு.
டெய்லி இருந்தா இங்க வரும். ஒரே மயான அமைதியா இருக்கு. ஒரு சவுண்ட் வர மாட்டேங்குது. பயமா இருக்கு. உனக்கு சவுண்ட் வரணும் அவ்வளவுதானே? ஆமா. இந்த பூந்தொட்டிக்கு கீழ இருந்து வீட்டுக்கு எடுப்பேன், ஆட்டோமேட்டிக்கா சவுண்ட் வரும். எப்படி பூந்தொட்டில இருந்து சாவி ஏத்தா சவுண்ட் பாருடா. அதனாலதானே நான் குரு. பாத்தியா? சவுண்ட் வரல. சவுண்ட் வரணுமா? அம்மா 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 வந்துருச்சு வந்துருச்சு. குரு எந்த இடம் குரு? வந்துட்டோம்டா நம்ம வசந்த மாளிகைக்கு. குரு இந்த வீட்ல எல்லாத்தையும் கழட்டி விக்கிறீங்க, இந்த டிவியை மட்டும் விட்டு வச்சிருக்கீங்க. குட் क्वेश्चन. இதுல FTVன்னு ஒண்ணு வரலன்னா எப்போ இத வித்துறப்பண்டா. இங்கதான் குரு நீங்க நிக்கிறீங்க. நான் நின்னுதான்டா இருக்கேன், நீ தான் ரொம்ப ஆடுற. வா. மானாட மயிலாட கழட்டிட்டோமா? வீடே வெறிச்சோடி இருக்குல்ல? எல்லாம் நம்ம விளையாட்டுகளின் அடையாளம் தானடா இதெல்லாம். அந்த சீலிங் ஃபேன்ல 3 ரெக்க சுத்திட்டு இருந்துச்சு. எதுக்கு தேவையில்லாம சுத்திக்கிட்டு இருக்குன்னா அதை கொண்டு சாராய கடையில வச்சுட்டு இப்போ அங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கடா. எதையாவது நீ போட்டியா? இப்பதானே ஒரு பீர் போட்டேன் குரு. டேய் என்னடா அந்த ரூமுக்குள்ள இருந்து பொம்பளைங்க வாய்ஸ் எல்லாம் வருது. நான் போய் சொன்னல குரு, இது செத்து போன வாட்ச்மேன் பழனிசாமியோட ஆவிதான் இதெல்லாம் பண்ணுது. பழனிசாமி எதுக்குடா மயில்சாமி மாதிரி லேடிஸ் வாய்ஸ்ல மிமிக்ரி எல்லாம் பண்றான்? பாப்பா இல்ல குரு. வேண்டாம், அமெரிக்காவுல ஆவியோடைய குர்த்தனம் பண்றாங்க. நாம கொஞ்சம் பார்த்துட்டாவது வரலாம்டா. அப்படின்னா எனக்கு பயம் போற மாதிரி ஒரு பாட்டு பாடுங்கள. பயம் போற மாதிரி பாட்டா? டாடி மம்மி டாடி மம்மி டாடி மம்மி வீட்டில் இல்ல, சித்தப்பா சித்தி வீட்டில் இல்ல, பெரியம்மா பெரியப்பா வீட்டில் இல்ல. எல்லாரும் எங்க போயிட்டாங்க குரு? ஒருத்தர் கூட வீட்ல இல்லையா? இல்லப்பா. அப்ப அந்த பாட்டு வேணாம் குரு, என்ன அப்படியே கூட்டு போயிடுங்களே. கூட்டு போய் அப்படிதான் அப்படிதான். என்னடா இது? இந்த ரூமுக்குள்ள இருந்து தானே சவுண்ட் வந்துச்சு. ஆனா இப்ப இங்க யாரையுமே காணவே. வேக்கட்டா இருக்குது. அம்மா ஐயோ அம்மா ஆ ஆ ஆ ஆ அரரை கோடி. நீங்க பயந்து போயிட்டு சும்மா பாடுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்றீங்க. இரு. ஏன் குரு உடுக்க அடிக்கிறீங்க? ஏண்டா இத பார்த்தா உடுக்க மாதிரியாடா தெரியுது உனக்கு? ஆமா, செத்து போனது வாட்ச்மேனா இல்ல நாட்டாமையாடா? சொம்பு உருளுதேடா. இந்த சைடு வேற ஹெவியா வாங்கி இருக்குது. ஃபர்தரா உள்ள வேளாமா வேணாம். பயப்படவே கூடாதுடா. நான் நம்மளே இருந்தீனா என்ன வெளியே கொண்டு போயிரு. என்னோட டார்கெட் உன்னை கொல்றது இல்ல, என்னுடைய நண்பனை வெளியில கொண்டு வரதுதான். என்னோட தடவை தப்பிக்க முயற்சி பண்ண காலில் போட்ட இன்ஜெக்ஷனை கழுத்துல போட்டுருவேன். அப்புறம் உன்னோட உடம்பு மொத்தமா சேர்ந்து போயிடும். சரியா? சார், ஜெயில இருக்க முகுந்தன் இலங்கையில இருந்து அகதியா வரும்போது தீவிரவாதியா இருப்பானுங்கிற சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கான். விசாரணைக்காக கூட்டிட்டு வரும்போது அவன் கூட இருந்த சில பேர் தப்பிச்சு போயிருக்காங்க. அவங்களையும் தேடிட்டு இருக்காங்க சார். முகுந்தனோட சிட்டிசன்ஷிப் டீடைல்ஸ் கேட்டு ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டுக்கு ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த டீடைல்ஸ் வந்துருச்சுன்னா அக்யூஸ்ட சீக்கிரம் பிடிச்சிடலாம் சார். இன்னொரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் சார், இலங்கையில இருந்து வந்த லட்சுமணன் ஒருத்தன் முகுந்தனை விடுதலை பண்ண சொல்லி பெட்டிஷன் போட்டிருக்கான் சார். அந்த வாய்ஸ் கால்ஸ் ரெக்கார்ட் பண்ற கவர்மெண்ட் அவரோட போன் கொடுங்க. ஹலோ மந்திரி சார், எங்க தோழனை கொண்டு வர வேண்டிய இடத்தை நோட் பண்ணிக்கோங்க. ஜிப்மால இருந்து திண்டிவனம் ரோட்ல 10 கிலோமீட்டருக்கு அப்புறம் இருக்கிற முருகா மட்டல இன்னைக்கு க்ளோஸ் பண்ண சொல்லுங்க. சோ இன்னைக்கு ஈவினிங் சரி 6 மணிக்கு மூந்தனை என்கிட்ட ஒப்படைக்கணும். எந்த பாதிப்பும் இல்லாம அவங்க பொண்ணு பத்திரமா வீடு வந்து சேருவா. கூட்டி வர்றப்ப SSPயும் 2 போலீஸும் தான் வரணும். ஃபுல் டைம் டீஸோட எங்களுக்கு ஒரு ஸ்கார்பியோ கார் வேணும். அதுல முகுந்த மட்டும் தான் இருக்கணும். SSPயும் போலீஸும் 500 மீட்டருக்கு அப்பால தள்ளி நிக்கணும். அந்த நேரத்தில் திண்டிவனம் ரோட்ல எந்த டிராபிக் ஜாமும் இருக்க கூடாது. என்னோட சொந்த பிரச்சனைக்கு கவர்மெண்ட் கஸ்டடியில இருக்கிற ஒரு தீவிரவாதியை ரிலீஸ் பண்ண முடியாது. ஹலோ ஹலோ, என்னடா இந்த நேரத்தில் எப்படி சொல்லி விட்ட? சார், இன்டர்வியூக்கா வெயிட் பண்றாங்க. என்னையா பெரிய தீவிரவாதின்னு சொல்றீங்க? அவனை வெளியே அனுப்பிச்சாதையா எங்க பொண்ணை நாங்க காப்பாற்ற முடியும். அவன் என்ன சாதாரண விட்டு பொண்ணா? மந்திரி விட்டு பொண்ணு. மந்திரி எல்லாம் லேசா? எங்களுக்கு நாட்டை விட எங்க குடும்பம் தாங்க பெருசு. நீங்க போங்க ஐயா, நான் சமாளிக்கிறேன். சும்மாரியா. எல்லாருக்கும் வணக்கம். நான் இக்கட்டான சூழ்நிலையில இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா ஒண்ணு மட்டும் தீர்மானமா சொல்ல விரும்புறேன். என் பொண்ணை காப்பாத்துறதுக்காக சட்டத்தை மீறி எந்த கைதியும் நான் ரிலீஸ் பண்ண சொல்ல மாட்டேன். எனக்கு என் நாடும் சட்டதிட்டமும் இறையாண்மையும் தான் முக்கியம். என் பொண்ணு உயிரை காப்பாத்துறதுக்காக இந்த தேசத்தோட பாதுகாப்பை இழக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. ஜெய் ஹிந்த். பாரத மாதாவுக்கு ஜெய்.
நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற இன்டெலிஜென்ஸ் விங் சிட்டி ஃபுல்லா ஓட்டர் லிஸ்ட் எடுக்கிறவங்க மாதிரி, ப்ரொஃபஷனல் கொரியர் ஸ்டாஃப் மாதிரி, காய்கறி விற்கிறவங்க மாதிரி, இப்படி வெவ்வேறு வேஷங்கள்ல அங்கங்க என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க சார். எல்லாரையும் க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஐ வில் சப்மிட் தி ரிப்போர்ட் வெரி சூன் சார். ஹலோ, இவ்வளவுதான் நீங்க உங்க பொண்ணு மேல வச்சுக்கிற பாசமா? A decision is equal to the wrong decision. தெரியுமில்ல? எங்கள் நிபந்தனை நிறைவேற்ற தாமதிக்க ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் பொண்ணு உயிருக்கு ஆபத்து. சும்மா பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. சின்ன ஸ்டாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கட்டுமா? நீங்க பியூர் வெஜிடேரியன் இல்ல? உங்க சமயக்காரன் வாங்கி வந்திருக்கிற வெஜிடபிள் பார்சல்ல ஃப்ரெஷ்ஷா ஒரு நான் வெஜ் பீஸ் மிக்ஸ் பண்ணிருக்கேன். உங்க ரத்த அரவ சம்பந்தப்பட்ட. என்ன சொல்ற? போய் பாருங்க. நோ. சார். திரும்பி அதே சிம்ல இருந்து போன் சார். நான் கட் பண்ணி அனுப்பினது இஞ்சி துண்டல்ல, உன் பொண்ணுடைய கால் விரல். இப்ப அது புரிஞ்சுக்குங்க, நாங்க ரொம்ப ஆபத்தானவங்க. இப்ப பிபி ஏறி இருக்குமே, 300 இல்ல 400 டச் பண்ணி இருக்குமே. எங்க தோழர் முகுந்தனை ரிலீஸ் பண்ணிட்டு உங்க பொண்ணு உயிரை காப்பாத்துங்க. நீ அவசரப்பட்டு தப்பு பண்ற. சம்யுக்தா எங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு உன் தோழர் உனக்கு முக்கியம்னு எனக்கு தெரியும். அவனை நீ முழுசா பார்க்கணும்ல. இங்க பாரு, ஒரு கைதியை ரிலீஸ் பண்ணனும்னா அது ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டி சார். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். உங்களுக்கு 2 நாள் டைம் தர்றோம். நான்சென்ஸ் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு எங்க தோழனை ஒப்படைங்க. இல்லைன்னா சம்யுக்தா வர மாட்டா, அவ சாம்பல் தான் வரும். டேய் டேய் எனக்கு என் பொண்ணு தாண்டா முக்கியம். அவ எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடு, எவ்வளவு வேணாலும் ரிலீஸ் பண்ணு. நாடு, பதவி, மக்கள் எதை பத்தி எனக்கு கவலை இல்ல. சிஎம் கிட்டயும் பிஎம் கிட்டயும் நான் பேசிக்கிறேன். ஆனா என் பொண்ணு மேல மட்டும் ஒரு கீரல் கூட விடக்கூடாது. ஆமா. சரி சரி, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். சார் ஒரு நிமிஷம் சார். சார் சீன் லைன்ல. செட் ஆஃப் 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 ஆஃப். நீ பேசுற. வணக்கம் சார். வணக்கம் வேணும் மகாலிங்கம். நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணை மீட்கிறதுக்கான எல்லா முயற்சியும் அரசாங்கம் எடுக்கும். நல்லவங்களுக்கு நல்லது மட்டும் தான் நடக்கும். கொஞ்சம் போன டிஜிபி கொடுங்க. அவங்க நிபந்தனையை ஒத்துக்கிட்டு அந்த பொண்ணை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை. I will do it, sir. சார், லாஸ்ட் கால் அப்ராட்ல இருந்து வந்திருக்கு. கலிபோர்னியா நம்பர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. Oh, I see. I think all the kidnappers having international network. அந்த முகுந்தனை ரிலீஸ் பண்ண சொல்லி கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போட்டானே லக்ஷ்மன். எஸ் சார். அவனை அரெஸ்ட் பண்ணி நம்ம கஸ்டடி கொண்டு வந்திருக்கேன். போங்க. ஓகே சார். எவ்வளவு முடிஞ்சாலும் பரவாயில்லை, வெளியே எடுக்கணும். என் பேர் வெளியே தெரியக்கூடாது. சார், கோர்ட்ல இருந்து வெளியே வந்து இமிடியேட் அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே வா. நீங்க யாருடா? என்ன பிடிக்கிறீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? கேட்கறமில்ல. என்ன வேணும் உங்களுக்கு? போடுறீங்களா என்ன? என்ன செய்றீங்க? என்ன பிடிக்கிறீங்க? என்னடா இது? உள்ள இருக்க பழனிசாமி ஆவி படாத பாடு படுத்துதே. ஒரு குவார்டர் போட்டுட்டு உள்ள போலான்னா இந்த லுங்கி கட்டின மங்கி எங்க போனான்னு தெரியலையே. என்னடா இது?
ஏதாவது கோயில்ல இருந்து இந்த சூலத்தை சுட்டுட்டு வந்துட்டியா? டேய் சாண்டி, ஏன்டா உனக்கு இந்த ஆண்டி கோலம்? குரு, என்ன எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சீங்க? டேய், நீ ஆண்டவன் கிட்ட போட்டாலும் அக்யூஸ்ட் ஃபேஸ் தான் அப்படியே காட்டி கொடுக்குதேடா. அது சரி, என்ன இந்த கோலம்? பேய விரட்டுறதுக்கு ஒரு புது கெட்டப். உன்னால ஒரு நாயை கூட விரட்ட முடியாதேடா. என்னடா டெலிபோன் மணி மாதிரியே சிரிக்கிற? ரிங் இங்க இருந்து வரல, வீட்டுக்குள்ள இருந்து வருது. போய் அட்டன் பண்ணுங்க. எனக்கு உள்ள போக பயமா இருக்குடா. எனக்கு பயம் இல்ல, ஏன்னா எனக்கு முன்னாடி சூளம், எனக்கு பின்னாடி மூலம். நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். வாங்க. ஏய், என்னடா எல்லைச்சாமி மாதிரி நிமிந்து வருவன்னு பார்த்தா எலி பிடிக்கிறவ மாதிரி குனிஞ்சு வர. நல்லா வாடா. அகம் பிரம்மாஸ்மி. அங்க பாடுற பழனிச்சாமி. ஹலோ, யாரு பேசுறீங்கோ? நான் ஓனர் பேசுறேன். ஓனர்னா வள்ளி விலாஸ் ஓனரா, ஆனந்தா இன்னும் ஓனருங்களா? சிங்கப்பூர்ல இருந்து உன்னோட ஹவுஸ் ஓனர் பேசுறேன்யா. சிங்கப்பூர்ல இருந்து ஹவுஸ் ஓனர் பேசுறாராம். ஹவுஸ் ஓனரா? ஆமாண்டா. பழனி பஞ்சாமிர்தம் சொல்லி பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல வாங்கின வாழைப்பழத்தை கரைச்சு கொடுத்தியே அந்த ஹவுஸ் ஓனர். உண்மையெல்லாம் கரெக்டா சொல்றாரு. அப்ப ஓனரா தான் இருக்கணும். கொய்யா ஐயா, சொல்லுங்க ஐயா. வீடு எப்படி இருக்கு? வீடெல்லாம் நல்லா தாயா இருக்கு. ஆனா இடி விழுந்து எரிஞ்சு செத்து போனானே வாட்ச்மேன் பழனிச்சாமி, அவன் ஆவிதாயா அங்கிட்டு இங்கிட்டு அலமோதிக்கிட்டு இருக்குதுங்கய்யா. என்னடா இது? ஸ்பெஷல் எஃபெக்ட். அங்க யார்கிட்ட பேசுற? நான் சிவா கூட சேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஐயா. நான் சொல்றத கவனமா கேளு. அடுத்த வாரம் என் பொண்ணு சுஜாதா 2 ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட்டிட்டு அங்க வர்றா. இங்க வருதா? நான் வேணா கிளம்பி எங்கேயாவது போயிருட்டுமா ஐயா? ஐயா, அவளையும் அவ ஃப்ரெண்ட்ஸுங்களையும் பத்திரமா பாத்துக்க, புரியுதா? ஐயா, எனக்கு சிங்கப்பூர்ல இருந்து வரும்போது சென்ட் எதுவும் வேண்டாம் ஐயா. எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் ஏதாவது பெருசா கட் பண்ணிட்டான் ஐயா. அதுவே கட்டாச்சா இல்ல பழனிச்சாமி கட் பண்றானா தெரியல. ஏன் குரு சடனா லேண்ட் ஆயிட்டீங்க? அங்க சடனா ஒருத்தி டேக் ஆஃப் ஆகுறாடா. ஓனர் பொண்ணு சிங்கப்பூர்ல இருந்து இங்க வர்றாளாண்டா. வரட்டும் வரட்டும், வந்து பார்க்கட்டும். இந்த கன்றாவிய வந்து வேற பாக்கணுமாடா? உனக்கு என்ன பேர் பாடியோட பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுத்து பொழைச்சுக்கிடுவ? நான்லாம் கௌரவமா வாழ்ந்தவன் ஆச்சேடா. எவ்வளவு பெரிய வீடு, இதை நான் எப்படி அவளுக்கு காட்டுவேன்? சேது சமுத்திர திட்டம் விரைவில் நிறைவேறும் என தமிழக முதல்வர் அறிவித்துள்ளார். மத்திய அமைச்சரின் மகள் சம்யுக்தாவின் கடத்தல் விசாரணை தீவிரமடைந்துள்ளது. இன்று பாண்டிச்சேரி போலீசார் இலங்கையைச் சேர்ந்த லக்ஷ்மணன் என்பவரை திடீரென கைது செய்துள்ளனர். சம்யுக்தாவை கடத்தியவர்களுக்கும் கைது செய்யப்பட்டுள்ள லக்ஷ்மணனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் தெரிவித்துள்ளனர். விரைவில் சம்யுக்தாவை மீட்போம் என்று டிஜிபி தரணி பிரகாஷ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மிஸ்டர் முகுந்தன், உங்களை விசாரணை கைதியா இன்னும் ரிமாண்ட்ல தான் வச்சிருக்கோம். யாரோ லக்ஷ்மணுங்கிறவரு உங்களை விடுதலை பண்ண சொல்லி பெட்டிஷன் போட்டிருக்காரு. அந்த பெட்டிஷனை பரிசீலனை பண்ணி உங்களை விடுதலை பண்றதுக்கு ஆர்டர் கூட ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஆனா இப்ப அதை கேன்சல் பண்ணிருக்கோம். ஏன் தெரியுமா? உங்க கூட வந்து தப்பிச்சு போனவங்க எதிர்பாராத விதமா மினிஸ்டர் பொண்ணை கடத்தி வச்சுக்கிட்டு உங்களை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி டிமாண்ட் பண்றாங்க. நான் அவனை சந்திக்கணும். சம்யுக்தா விட்டுட்டா நீங்க எல்லாமே பிரச்சனை இல்லாம சுதந்திரமா இங்க இருக்கலாம்னு நீங்க எடுத்து சொல்லணும். இந்த செல்போன்ல அவங்க கிட்ட பேசுங்க. பிரச்சனையை பெருசாக்க வேணாம் சொல்லுங்க. ஓகே? பேசுங்க. சார், இவனை என்கிட்ட கொடுங்க சார். ஒன் ஹவர்ல உண்மையை சொல்ல வைக்கிறேன். கான்ஸ்டபிள் சார், தண்ணி கொண்டு வா. ஓகே சார். ஜஸ்ட் அனுதாபத்திலையும் உணர்வின் அடிப்படையிலையும் நீங்க முகுந்தனை ரிலீஸ் பண்ண சொல்லி கோர்ட்ல பெட்டிஷன் போட்டிருக்கீங்க. போலீஸ்காரங்க கூப்பிட வந்தப்போ சட்டவிரோதமா யார் கூடவோ பேசிட்டு இருந்திருக்கீங்க.
மினிஸ்டர் பொண்ணை கடத்தினவங்களுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்குங்கிறது எங்களுக்கு உறுதியாயிருச்சு. அதனால அந்த வழக்குல உங்களை முக்கியமான குற்றவாளியா நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட்ல கைது பண்ணிருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம், முகுந்தன் அப்ரூவர் ஆகி வாக்குமூலமும் கொடுத்துட்டாரு. நீங்களும் அப்ரூவர் ஆயிட்டா உங்களுக்கு நல்லது. கேட்கிறார்ல சொல்றான். போனை டிஜிபிட்ட கொடுங்க. சொல்லு. லக்ஷ்மணன் நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட்ல கைது பண்ணி விசாரணை பேர்ல உங்க ஆக்க அங்க டார்ச்சர் பண்ணி கொண்டிருக்காங்க. அதுக்கு நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஏய், நீ யார்கிட்ட பேசணும் தெரியுமில்ல? நீ ஒரு கிரிமினல் குற்றவாளி. உங்ககிட்ட நான் எதுக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? அப்ப நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டீங்க. முடியவே முடியாது. பக்கத்துல இருக்க உங்க நண்பர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. சாரி, உன் பொண்ணு சாவுக்கு நான் காரணமாயிட்டேன்னு. ஏய், அப்படி ஏதாவது நடந்துன்னு வச்சுக்க. ஹலோ, நான் மன்னிப்பு கேட்கிறேன். மன்னிச்சிரு. என் பொண்ணு ஒண்ணு செஞ்சிடாது. கண்டிப்பா உன் கோரிக்கையை நான் நிறைவேற்றுறேன். நாங்க கொடுத்த டைமுக்குள்ள முகுந்தனோட சேர்த்து லக்ஷ்மணனையும் எங்கிட்ட ஒப்படைக்கணும். ஒப்படைக்கிறீங்க? ஹலோ ஹலோ, ரிப்போர்ட்டரா சேர்றது சாதாரண விஷயம் இல்ல. சேர்ந்ததுக்கு அப்புறம் ஆசிரியர் ஊத்துவானுங்க, கத்தி எடுத்து துருத்திட்டே வருவானுங்க, துருத்தி துருத்தி அடிப்பானுங்க. சார் வந்துட்டாரு, வாங்க வாங்க போலாம் வாங்க. சம்யுக்தாவை காப்பாத்துறீங்களா சார்? முகுந்தனை எப்ப விடுதலை செய்ய போறீங்க சார்? நீங்க கைது பண்ண லட்சுமணன் கிட்ட இருந்து ஏதாவது தகவல் கிடைச்சதா சார்? சார், கடத்தினது தீவிரவாதிகளா இல்ல வேற யாராதா? முதல்ல உங்க மைக்கையும் கேமராவையும் ஆஃப் பண்ணுங்க ப்ளீஸ். டூ ஆஸ் ஐ சே. சார் சொல்றாருல்ல, ஆஃப் பண்ணுங்க. கடத்தப்பட்ட சம்யுக்தா ஒரு மீடியா பர்சனுங்கிறதால நீங்க எங்க நடவடிக்கையை பரபரப்பான நியூஸா போட்டுறீங்க. அதனால எங்க மூவ்மெண்ட்ஸ் தடப்படுது. சம்யுக்தாவை நாங்க மீட்ட பிறகு இது சம்பந்தமான நியூஸை நீங்க வெளியிடுறது உங்களுக்கு நல்லது, எங்களுக்கு நல்லது. இது ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். ப்ளீஸ் கோஆபரேட். ஐ ஹோப் யூ பீப்பிள் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லு. சம்யுக்தாவை தேடுற விஷயத்துல உங்களை நீங்களே ரொம்ப வருத்திக்கிறீங்களோன்னு எனக்கு தோணுது சார். சம்யுக்தாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான வழி என்கிட்ட இருக்கு சார். சொல்லு. முத்தியால்பேட்டை முனியம்மா வெத்தலையில மைய போட்டு யாரு காணாம போனாலும் கரெக்டா இப்படி பார்த்து கண்டுபிடிக்கிறாங்களா சார்? இப்ப டயத்தை வேஸ்ட் பண்ணாம நீங்களும் நானும் முனியம்மாட்ட போய் வெத்தலையில மைய போட்டு சம்யுக்தா எங்க அப்படின்னு கேட்டா கரெக்டா காட்டுவாங்கல்ல. வாங்க போலாம். மசம் நிக்காம சிஎம் வந்து மேட்டர் சொல்லவே மாட்டீங்களேடா. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே ஓகே, கோஆபரேட் வித் us. கோ. ஓகே சார். என்ன சார் உங்களுக்கு டவர் ரெஜிஸ்டர் ப்ளே பண்ணுங்க சார். போங்க. ஐயா காஃபி. காஃபி இப்போ இதான் முக்கியம். நான் உன்கிட்ட கேட்டடா, ஏன் உயிரை வாங்கல? போ போ. நீ கூட நீயே ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேற? வெறும் வயித்துல இருக்காத, சொல்ல பேசி கேளுடா. டென்ஷன் ஆகாதடா. என்னடா நீ புரிஞ்சுக்க மாட்டே? ரீவைண்ட் பண்ணுங்க. சார் என்ன சார் நம்பர் எடுத்தீங்களா? ஓகே. சார் இந்த காலும் ஃபேக் சிம் கார்டு சார். டேய், அவன் கொடுத்த டைம் முடிய போகுது. என் பொண்ணு அவன் குருடுவேல் சொல்லிட்டு இருக்கான். நீங்க என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? என்னடா இது? எல்லாம் வர்க் பண்ணிட்டு தான இருக்கான். நெட்வொர்க் அப்படி தான இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணு. கால் வந்துருச்சு பாரு. நீ போன் எடு. ஹலோ மினிஸ்டர் சார், இன்னைக்கு நைட்டோட நாங்க உங்களுக்கு கொடுத்த டைம் முடிய போகுது. இன்னைக்கு டின்னரை நான் மூந்தன் லக்ஷ்மணோட சேர்ந்து சாப்பிடுவோம். இல்லைன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். You may be a wrong politician, but you are a good father. Prove it. சிஎம் கிட்ட நான் பேசிட்டேன். அவர் உங்க தோழர்களை ரிலீஸ் பண்ண சம்மதிச்சிட்டாரு. அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இரு. என் பொண்ணுகிட்ட நான் கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ். சாரி. ஹலோ ஹலோ, பாத்தீங்களா நான் அப்பவே சொன்னேன்ல, அவன் எதுக்குமே அவங்க சாட்டிஸ்ஃபைட் அப்படி தான் இருப்பானுங்க. இல்லங்க, காலை ட்ரேஸ் பண்றோம். ஓகே சார். என் பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை. வா, நீ முதல்ல வா. உட்கார். இன்னும் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த ஆபரேஷன்ல அப்படி தான் இருக்கு. நீ முதல்ல உட்காரு. ஸ்பீட் பண்ணுங்க. ரமணா, அது என்ன ஸ்பீட் பண்ணு. எங்க இருக்க சீக்கிரம் ஸ்பீட் பண்ணி பாரு. ஓகே சார். வெரிஃபை பண்ணி எல்லாத்தையும். நீங்க செக் பண்ணுங்க சார். வா சார். பாருங்க சார். பக்கெட் பண்ண முடியுதா? பண்ணிடலாம் சார். டேய், சும்மா கம்ப்யூட்டர் நோண்டிட்டு இருக்கான். என்ன நம்பர்னு சீக்கிரம் கண்டுபிடிக்க சொல்றான். சார் இந்த தடவை லோக்கல் சிம் கார்டுல இருந்து பண்ணிருக்காங்க சார். லோக்கல் சிம் கார்டு சார். லோக்கல் சிம். சார் we are very close to our enemy sir. 9344669442.
எந்த டவர் பாரு? எந்த ஏரியா? சார் இன்சைட் ஆஃப் பாண்டிச்சேரி சார். பாண்டிச்சேரி. ரமணா. எஸ் சார். டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச். எஸ் சார். எஸ்எஸ்பி ரமணா பேசுறேன். 9344669444. இந்த செல்போன் நம்பரோட ஃபுல் டீடைல் எனக்கு இமிடியேட்டா வேணும். ஐ வில் டு இட் சார். சார் கடைசியா விசாரிச்சதுல மஞ்சாக்குப்பத்தில் இருக்கிற ஃபிஷர்மேன் வேலாயுதங்கிறவனோட நம்பர் சார். அவனை விசாரிச்சதுல 1000 ரூபாய்க்கு அந்த சிம் கார்டை வித்திருக்கான் சார். அந்த சிம் கார்டை வாங்கினவன் இலங்கை தமிழ்ல பேசியிருக்கான் சார். கால் ட்ரேஸ் ஓவர்ல காமராஜர் சாலையில இருக்கிற அந்த டவர் ஐடென்டிஃபை ஆயிருக்கு சார். அங்கே இருந்து 600 மீட்டர்ல இருக்கிற ஒரு வீட்ல இருந்து தான் அவன் நம்ம கிட்ட பேசியிருக்கான். போய் பார்த்ததுல வீடு பூட்டி இருந்தது சார். பக்கத்துல விசாரிச்சப்போ ஹவுஸ் ஓனர் ஃபாரின்ல இருக்கதா சொல்றாங்க சார். குட் ரமணா, we are coming to the close end. நான் சொல்றது கவனமா கேளுங்க. உடனே அதிரடி படை இறக்குங்க. ஓகே? அவங்கள ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்ணுங்க. ஓகே. அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணா அவங்க எல்லாரும் எஸ் சார். உடனே சம்யுக்தா காப்பாத்துங்க. ஓகே? ஈச் அண்ட் எவரி மூவ்மெண்ட் எங்க டச்ல இருங்க. சார் கோ கோ கோ. டிஜிபி சார், இந்த சிஎம் பிஎம் ஜனாதிபதி யார்கிட்ட வேணாலும் நீங்க சைனை வாங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு நைட் எங்க நண்பர்கள் எங்கள் கூட இருக்கணும். நிச்சயமா இருப்பாங்க. அவங்கள கொண்டு வர வேண்டிய இடம் நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி முருகா ஹோட்டல் தானே? வேண்டாம், நீங்க ரொம்ப திறமையானவங்க. நிச்சயமா எங்களை பிடிக்கிறதுக்கு ஏதாவது ட்ராப் வச்சிருப்பீங்க. அதனால எந்த இடத்துல எங்கள் நண்பர்களை ஒப்படைக்கணும் என்பதை பின்னாடி சொல்றேன். நாங்க ஒத்துக்கிட்ட மாதிரி கன்ஃபார்ம்டா உங்களை உங்ககிட்ட ஒப்படைச்சிருவோம். அதே மாதிரி நீங்களும் சொன்ன மாதிரி நடந்துக்கணும். உங்களை மாதிரி போலீஸ்கார போலதான் கிரிமினலா ஜோசிச்சு தப்பு பண்ணுவீங்க. நாம கிரிமினலா இருந்தாலும் செய்யறதையும் சொல்றதையும் நேர்மையா தான் பண்ணுவோம். நேர்மையானவங்க தேவையானது அடைய நீங்க தேர்ந்தெடுத்த வழியில போக மாட்டாங்க. அதுக்கு முறையான வேற வழி இருக்கு. டிஜிபி சார், ஹலோ ஹலோ, சார் மேல ஒரு ரூம் இருக்கு சார். Don't move! Don't move! Kneel down. Kneel down. Kneel down! Search! Fast, fast! Don't move!
வாங்கி கொடுங்க. சார் இங்க ஒரு லேப்டாப் இருக்கு சார். Go ahead. சொல்லு. ஆபரேஷன் ஓவர் சார். இங்க பதுங்கி இருந்தவங்க எங்களை அட்டாக் பண்ணாங்க. நாங்க அவங்களை ஷூட் பண்ணிட்டோம். ஆனா சமீபத்து அங்க இல்ல சார். அவங்க இருந்ததுக்கான எந்த அடையாளமும் இல்ல. அங்க ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. நல்லா கேட்டுக்கோ. நீ சந்தேகப்படுற மாதிரி எந்த நம்பர் உங்ககிட்ட மாட்டினாலும் உடனே அரெஸ்ட் பண்ணி என்கொயரி பண்ணு. ஓகே சார். என் பொண்ணுக்கு என்ன சொன்ன நல்லா இருக்கடா. சரியாயிடும். டென்ஷன் ஆகாத. யோ பீட்டர்சாமி கதவு தரையா. சுஜா உங்க நம்பர் இருக்குல்ல, கால் பண்ணு. நான்சென்ஸ். இந்த மாதிரி யூஸ்லெஸ் ஃபெல்லோல வேலைக்கு வச்சா இப்படிதான். அரே சிங்கப்பூர் ஃளைட் லேண்ட் ஆகி 4 மணி நேரம் ஆச்சு. 1/2 மணி நேரமா நாங்க இங்க கதவு தட்டிட்டு இருக்கோம். எங்கயா போய் தொலைஞ்ச நீ? அரே நான்சென்ஸ். நான் சாம்சங் சேட் பேசுறேன். பீட்டர்சாமி இல்லையா? அவனோட நம்பர் தானே இது? அவர் போனே டெய்லி வட்டிக்கு அடகு வச்சுட்டு போயிருக்கு. ராத்திரி வந்தா சொல்றேன். வாட்? ஏய் யாரா இது? சேல்ஸ் கேர்ள்ஸா ப்ளீச்சிங் பவுடர் விக்க வந்திருக்காங்களோ? ஐயோ வரேன்னு சொன்ன சிங்கப்பூர் பீஸ் எல்லாம் வந்துருச்சு. அநேகமா மாட்டிப்போன்னு நினைக்கிறேன். வாங்க குரு ஓடி போயிடலாம். நாம ஏன்டா ஓடணும்? பீஸுக்கே பீஸ் புடுங்கறவன் தான்டா இந்த பீட்டர் சாமி. இப்ப நான் எப்படி அவளை ஃபேஸ் பண்றேன்னு மட்டும் பாரு. மேடம் மாய்செல் மேன்சூர் வெல்கம் டு பாண்டிச்சேரி. உய் மெர்சி கேஸ். யோ அறிவு கட்ட முண்டோ, எங்கயா போய் தொலைஞ்ச நீ? உனக்கு கொஞ்சம் கூட சென்ஸ் இல்ல? எவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்றது உனக்கு? ஆக்சுவலி உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது கொஞ்சம் கூட இல்லையா? மேடம் டோர் ஓபன் பண்ணியாச்சு. நீ யாரையா நடுவுல? மை அசிஸ்டன்ட். மேடம் நீங்க உள்ள போய் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. அப்புறமா பாண்டிச்சேரி சுத்தி பாத்தீங்க, ஐஸ்கிரீம் நக்கிங் ஷட் அப். லக்கேஜ் எடுத்து உள்ள வா. ஏன் குரு கட் கலக்குறீங்க? பின்ன என்னடா இங்கிலீஷ்ல என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்கோ அதையெல்லாம் வச்சு திட்டிட்டு போறாளுங்கடா. என் குடும்ப ரேஷன் கார்டுல உள்ள எல்லா பேரையும் பஞ்சர் பண்ணிட்டு போறாளுங்கடா. விடுங்க குரு. மிஸ்ஸஸ் பீட்டர் சாமி அப்படிதான் திட்டுவாங்க. மிஸ்ஸஸா? சுஜாதாவுக்கு கல்யாணம் ஆயிருச்சாடா? ஐயோ உங்க பேர் என்ன? என் பேர் பெரியசாமி. இப்ப பீட்டர் சாமின்னு வச்சிருக்கிறேன். அந்த பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணிட்டா மிஸ்ஸஸ் பீட்டர் சாமி தானே நீங்க? பட்டாப்பட்டி போடாத கண்டுபிடிச்சிட்டீங்களா குரு? ஒரு எமோஷனுக்காக பார்த்தேன்டா. ஓ காட், ஃபேன்ல பிளேட காணோம். வீடெல்லாம் ஒரே டிசார்டர்லியா இருக்கு. டைனிங் டேபிள் இருக்கு ஆனா சேர காணோம். ஃப்ரிட்ஜ் வேற திறந்திருக்கு. இந்த ஃப்ராட நம்பி வீட்டை விட்டதுக்கு அங்க பாரு, குத்து விளக்குல பாதிய வித்து சாப்பிட்டுட்டான். வீட்ல இருந்த பொருள்ல பாதிய காணும். என்ன பண்ண? அது போன வாரம் டன் வந்து டிக்கிட்டு போயிட்டான் மேடம். திருடன் வந்து திருடிக்கிட்டு போயிட்டான். இன்ஸ்டால்மென்ட்ல திருடுவானா? ஐயோ கண்ணுக்குள்ள குத்திட்டாளே அம்மா. இரு இப்பவே அப்பாக்கு கால் பண்ணி உன்னை என்ன பண்ண சொல்றேன் பாரு. அப்பாவுக்கு ஃபோன் பண்ண போறேன். பண்ணு. யாருக்கு பயா? இவ யாரு? சிங்கப்பூர்ல சென்ட் விக்கிற மாதிரியே இருக்கறா. யோ என்னைய நீ பாட்டுக்கு திமிரா பேசவே போற? பின்ன உங்க அப்பா ஃபோன் பண்ணும்போது என்கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? சுஜாதா வரும்போது கூடவே 2 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்கன்னு தான் சொன்னாரு. இவன் யாரு? இருமந்தடியா தீவட்டி தெரியும். நாங்களும் கேப்போம்ல. ஹலோ இவர் யார் தெரியுமா? ஏன் உனக்கே தெரியாதா? ஐயோ அரவிந்த்.
அரவிந்தாவது கோவிந்தாவது எங்களுக்கு என்ன வந்துச்சு அதை பத்தி? I'm engaged to him. எனக்கும் அவருக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிடுச்சு. நிச்சயதார்த்தமா? சுஜாதாவுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சா மேடம்? என்கேஜ்மெண்ட் ஆனா என்ன குரு, நீங்களும் ட்ரை பண்ணுங்க. அவ அம்பையர்னா நீங்க லெக் அம்பையரா இருந்துட்டு போங்க. சைடுல நின்னு வேடிக்கை பார்க்க சொல்றியா? ஐயோ, இப்பலாம் நிச்சயமான பொண்ண லவ் பண்றதா ஃபேஷன். ஃபேஷனா? அவங்க அப்பனுக்கு தெரிஞ்சா மோஷன் போற அளவுக்கு அடிப்பானேடா. ஐயோ, மின்னலே, காதல் மன்னன், டைட்டானிக் இத மாதிரி சினிமாவுல எல்லாம் இன்னொருத்தனுக்கு நிச்சயமான பொண்ண லவ் பண்ணி தான் ஹீரோஸ் கல்யாணமே பண்ணிருக்காங்க. அப்படியா? இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிரும்ல? கண்டிப்பா. ஆகல உன் ஒர்க் அவுட் ஆயிரும். சுஜாதா எனக்கு அண்ணி. ஆமா. பக்கத்துல நிக்கிறதே அது பண்ணி. என்னையா பிளான் பண்றீங்க? ஒண்ணும் இல்ல, இன்டீரியர் டெக்கரேஷன் எப்படி பண்ணலாம்? நான்சென்ஸ். முதல்ல இருந்த பொருள் எல்லாம் இருந்த இடத்துல சாயந்தரத்துக்குள்ள வைங்க. சரி. புரியுதா? சரி. லக்கேஜ்ல தூக்கிட்டு வா. குரு, இந்த செருப்பு இது ஸ்கூல்ல படிக்கிற போல டீச்சர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிர போய். மரியாதை. ஐயோ குரு, ஐயோ டேய், அந்த கதவை கட்டு திறந்துறாதீங்கடா, அது உள்ள பேய் இருக்கு. ஐயோ, ஏற்கனவே இது சொம்ப உருட்டி விளையாடுது. இவனுக்கு அத அண்டாவை உருட்ட விட்டுறானுங்க போல இருக்குது. ரொம்ப படபடான்னு வருதுடா. ஆமா குரு, இந்த படபடப்ப ஒரு கட்டிங் விட்டு அடக்கிடலாம் குரு. அப்படிங்கிற? ஆமா, பாண்டிச்சேரிக்கு உண்டான மரியாதையை காப்பாத்துவோம்டா. இது அவனுக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே தப்பிச்சு போக முயற்சி செய்த உயிரோடு இருக்க மாட்டேன். இனிமே நீங்க என்ன கட்டி போடுறது, மிரட்டுறது இதுக்கெல்லாம் அவசியம் இல்ல. போலீஸ் வந்து உங்க வேண்டுகோளை நிறைவேற்றுற வரைக்கும் நான் தப்பிச்சு போக மாட்டேன். ஏன்னா நீங்க தீவிரவாதியோ கடத்தல்காரனோ இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. நீங்க நல்லவரா தான் இருக்கணும். என் கால் விரலை நீங்க கட் பண்ணல, என்ன கடத்திட்டு வந்து இப்ப வரைக்கும் என்கிட்ட தப்பாவும் பிஹேவ் பண்ண. நீங்க எதுக்காக என்ன கடத்தி வச்சிருக்கீங்க? உங்க உண்மையான மோட்டிவ் என்ன? நீங்க யாரு? என் பேர் நந்தன், வவுனியாவை சேர்ந்தவன். யாழ்ப்பாணம் மருத்துவக் கல்லூரியில் படிக்கும்போது நானும் அவரையும் காதலிச்சோம். 2 பேரும் டாக்டர்ஸ் ஆகி மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரே நோக்கத்தில் இருந்ததுனால கல்யாணம் செஞ்சுக்கிட்டோம். கணவன் மனைவியா சராசரியான சந்தோஷத்தோடு வாழ்றதை விட மக்களுக்கு சேவை செஞ்சு வாழ்றது தான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணதால நாங்களே மருத்துவ மாமலங்களை இணைச்சிக்கிட்டு பொருளை காயம்பட்டவர்களுக்கு மருத்துவ சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். மமதி, என்னாச்சு மமதி? என்ன கொடுமை நந்தன், என்னத்துக்கு இப்படி எல்லாம் நடக்குது? ஒரு அனஸ்தீசியா கூட இல்லாம அந்த சின்ன பொடியனுக்கு எப்படி ஆபரேஷன் பண்ண முடியும்? என்னால தாங்க இயலல. என்ன பண்றது? நம்ம மண்ணோட சாபக்கேடு. கொஞ்சம் ரைட்டு போனாங்க. நந்துள்ள வந்துட்டான். இவனுக்கு சாவு வராதோ? ட்ரீட்மெண்ட் நவுத்தாண்டே. ஏன் எதுக்கு நிறுத்தணும்? அவன் ஒரு டெரரிஸ்ட். சாரி கேப்டன், பேஷண்ட் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இருக்கிறாரு. அவரை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய. ஏய் மை சோல்ஜர், அரஸ்ட் கண்டே. நோ, இது உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற இடம் இல்ல. ஏய், இந்த பிரச்சனையில நீ தலையிடாத. முடியாது. ஏய் அரஸ்ட் கண்டே. ஆபீசர், நாங்க டாக்டர்ஸ், உங்க சபார்டினேட் கிடையாது. ட்ரீட்மெண்ட் முடியும் வரைக்கும் நோயாளி உங்கள்ட்ட ஒப்படைக்க இயலாது. ஏய், இந்த பெட்ட 12 நம்பர் கேம்ப்ல இருந்தவதானே, இங்க எப்படி வந்தா? கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆச்சா? கல்யாணம் ஆச்சுன்னு சொல்றாங்க. கழுத்துல தாலியை காணோம். டோன்ட் ப்ளே வித் மீ. உன் கேடர் மட்டும் இல்ல, உங்க குணமும் எனக்கு தெரியும். இதுக்கு போறவும் இங்க இருந்து பிரச்சனை பண்ணாம கெரியா வெளியில போங்க, இல்லனா இன்டர்நேஷனல் ரெட் கிராஸ் செக்ரட்டரிக்கு முறைப்பாடு பண்ணுவேன். ஜஸ்ட் கெட் அவுட் ஃப்ரம் ஹியர். கெட் அவுட் ஐ சே. ஐ வில் கம் பேக்.
பந்துல எங்கள் மேல் இருந்த ஆத்திரத்தில் குறுக்கு வழியில பழி வாங்கணும்னு நினைச்சு சில தவறான அதிகாரிகளோடு கூட்டி சேர்ந்து எங்கள் மருத்துவ முகாமை தீவிரவாதிகளுக்கு வைத்தியம் செய்கின்றேன் என்றும் மருந்துகளை திருட்டுத்தனமாக அனுப்பி வைக்கின்றேன் என்றும் பொய்யான ஆதாரங்களோடு குற்றச்சாட்டுகளோடும் அரசாங்கத்துக்கு அனுப்பி எங்கள் முகாமை கலைச்சு எங்களை அழிக்க முடிவு பண்ணினான். கேப்டன், வாட் இஸ் திஸ்? டாக்டர், இந்த முகாமை பற்றி நிறைய புகார் வந்திருக்கிறது. நீங்கள் தீவிரவாதிகளுடன் சேர்ந்து செயல்படுவதாகவும் இந்த மருத்துவ முகாமை பயன்படுத்தி அவைகளுக்கு உதவி செய்வதாகவும் இவர் உறுதி செய்திருக்கிறார். டாக்டர், मैं कैंप को वहां निकला बट आने orders दी रही नो, so I have to close the camp. Captain, arrest them. ஆளம் தெரியாமல் காலை விட்டுட்டேன். இதுக்கு பிறகு அவதிப்பட போறடா. நீயும் உன் மனுஷியும் முதல் தடவை அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல, இனிமே நீங்க இந்த மண்ணுல சுதந்திரமாய் நடமாடக்கூடாது. ஏன்டா இவன்ட்ட ஒப்பு வச்சுக்கிட்டோன்னு வாழ்நாள் பூரா வேதனைப்பட்டுட்டே இருக்கணும். வேதனைப்பட்டுட்டே இருப்பேன். Whatever you suffer in life shall be a lesson to everyone. Take him. டேய் டேய், ஏன்டா எங்களை இப்படி சீரழிக்கிறீர்கள்? அப்படி உங்களுக்கு நாங்கள் என்ன அநியாயத்தடா செய்த நாங்கள்? ஏய், நீங்கள் பிறந்த இந்த மண்ணில தானா நாங்களும் பிறந்தோம். தெரியுமா உனக்கு? 5 படைச்ச மிருகங்கள் கூட தங்களை இனத்தை அழிக்கிறது இல்ல. ஆனால் 6 படைச்ச மனுஷங்களா பிறந்து ஏண்டா காட்டி கொடுத்து கொலை செய்றீங்கள் எங்களை? ஏய், ஒன்று தெரிஞ்சுக்கொள், என்ன போல கொல்லலாம், ஆனால் தமிழ் அழியாதடா. தமிழ் வாடுபடா. தமிழ் உணர்வு என்றைக்கும் வாடுபடா. சோல்ஜர்ஸ், தமிழ் வாழ்க. Sir, mungkin nama mutu selo. Poin Pedro apa soldier la pas tarik marla dino. Sir, mungkin nama Tampilan Rasan. Pawaniyawe coach ida bomba diyala 50 දෙනෙක්ව marla dino. Sir, mungkin nama man nalwala amakare kuppala dinawa. Sir, mungkin nama. நிப்பாட்டு. இவனை எனக்கு வடிவாய் தெரியும். தூக்கிட்டு வந்ததே நான் தான். ஏய், எல்லாரும் நல்லா விளங்கி கொள்ளுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்களாம் சாவ போறீங்க. அதுக்கு முன்னுக்கு உங்களுடைய கடைசி ஆசை என்னன்னு சொல்லுங்கடா. ஏய், என்னத்துக்குடா சிரிக்கிறீங்க? ஏய், எல்லாரும் சிரிக்கிறாங்க. நீ ஏன்டா சிரிக்கல? எனக்கு கடைசி ஆசை இருக்கு. மனவது என் மனைவியை பார்க்கணும். எங்கடா என் வைஃப்? எங்கடா என் வைஃப்? சொல்லுங்கடா, எங்கடா என் வைஃப்? மாமதே, ரொம்ப சித்திரவதை செய்யறாங்க. அதை விட
ஏன்டா உன்ட மனுஷன் கொண்டா ஏன் கொண்டா உயிருக்குடா வாழ்ந்த வேலையை கொண்ட நிம்மதியா சாவேண்டா என்ன சுடுகளா கொல்லுகளா. இப்ப என்ன பத்தி விளங்குதா? ஏய் உங்கள மாதிரி கைதிகளுக்கெல்லாம் ஆசையை நிறைவேற்ற ஒரு தாண்ட சான்ஸ். இனி உனக்கு அந்த சான்ஸ் கிடைக்காதுடா. ஏய் உன்னை சுட்டா நீ ஒரே நிமிடத்துல செத்து போயிருவ. இதுக்கு பிறகு ஓ மனுஷி செத்த நினைச்சு நீ அணு அணுவா துடிச்சு துடிச்சு சாவுறடா. ஏய் இவனை தூக்கி அங்கடா போடுங்கடா. நெடுங்கேணி மருத்துவ முகாமில் இருந்து சென்ற செஞ்சிலுவை சங்கத்தினர் உன்னை பற்றி ஐநா சபையிலும் அரசாங்கத்திலும் முறைப்பாடு கொடுத்திருக்கிறார்கள். அரசாங்கம் முன்னும் பணி நீக்கம் செய்து கொண்டு ஆர்மிக்காரர்கள் உன்னை கைது பண்ண வந்து கொண்டிருக்கிறார்கள். நீ அங்கிருந்து உடனே தப்பித்து போய்விடு. பந்துல என் மனைவியை கொன்னா அவனால் எங்கள் லட்சியத்தை கொல்ல முடியவில்லை. பவுனியால மட்டும் இருந்த எங்கள் குடும்பம் இப்போ உலக வரைபடம் முழுக்க இருக்கு. மமதி எழுந்ததுக்கு அப்புறம் உயிர் வாழக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். ஆனால் அவளுடைய லட்சியத்துக்காக உயிர் வாழணும்னு முடிவு பண்ணேன். இந்த பூமியிலிருந்து ஏழ்மை, நோய், போர் இந்த 3 மொழியினம்னு என் மமதி சொல்லிக்கிட்டே இருப்பான். அவருடைய லட்சியத்தை நிறைவேற்றுவது ஒண்ணுதான் என்னுடைய குறிக்கோள். அதுவும் இல்லாம பந்துல பண்ணின கொடுமைக்கு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன். இலங்கை ராணுவத்துக்கு பயந்து தப்பிச்சு வந்த பந்துல அகதியோட அகதியெல்லாம் இங்க வந்துட்டான். இந்த ஸ்டேட் போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்ற தகவல் எனக்கு கிடைச்சது. நானும் புதுச்சேரிக்கு வந்தேன். பூட்டியே கிடக்கிற இந்த வீட்டுக்குள்ள பீட்டர் சாமி எப்பயாவது ஒரு நாளைக்கு வருவான்னு தெரிஞ்சுக்கிட்டு நானும் இங்கேயே தங்க ஆரம்பிச்சேன். நீங்க மினிஸ்டருடைய பொண்ணு, உங்களை கடத்தினா பிரச்சனை பெருசாகும். கண்டிப்பா பந்துல வெளியே கொண்டு வந்து மக்கள் முன்னாடி நிறுத்தி அவனுடைய வாக்குமூலத்தையும் அங்கு நடந்த கொடுமைகளையும் வெளியுலகத்துக்கு தெரியப்படுத்த முடிவு பண்ணேன். அதுக்காகத்தான் நான் உங்களை கடத்தினேன். என்னுடைய சுயநலத்துக்காக உங்களை கடத்தினதுக்கு தயவுசெய்து நான் மன்னிச்சேன். ஒரு மனுஷியா உங்க வாழ்க்கையில நடந்த கொடுமைக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். என்னால முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பும் நான் பண்றேன். இந்தியால உள்ள எல்லா மீடியாவும் நான் கூப்பிடுறேன். பந்துலா பண்ண மனித உரிமை மீறல வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம். அந்த கால் இந்த செல்போனுக்கு தான் வரும். கிட்னாப்பர் அவன் போனை ஹைட் பண்ணி வச்சிருக்கிறதுனால நமக்கு ரிசீவ் கால்ஸ்ல நோ நம்பர்னு தான் வரும். இந்த செல்போன் இந்த லேப்டாப் கூட கனெக்ட் ஆயிருக்கு. இந்த சாஃப்ட்வேர் மூலமா பாத்தீங்கன்னா அந்த கால்ஸ் டைவர்ட் ஆகி நமக்கு வந்திருக்கு. இந்த சாஃப்ட்வேர் இருக்கிறதுனால லேப்டாப் எந்த லொகேஷன் இருக்கோ அதுதான் நமக்கு டவரா ஐடென்டிஃபை ஆகும். அதனால கிட்னாப்பர்ஸ் வேற எந்த லொகேஷன்ல இருந்து கால் பண்ணாலும் அவங்க எங்க இருந்து கால் பண்றாங்கங்கிற கரண்ட் லொகேஷனை நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. என் பொண்ணு உங்களால கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? அது முதல்ல சொல்லுங்க. ஏன்டா எமோஷனல் ஆவற? ஏன்டா பேசுற நீ? எப்ப கண்டுபிடிக்க போறீங்க? பார்லிமென்ட் அசெம்பிளியாடா? நீ வாடா சும்மா இருடா. வாடா வாடா டென்ஷன் ஆவற. ப்ளீஸ் ரிலாக்ஸ். ஓகே சரி சார் நீங்க எல்லாம் போங்க. உங்க ஒர்க்க பாருங்க. ரமணா சார், இதுக்கு முன்னாடி வந்த 2 இன்டர்நேஷனல் கால்ஸுமே ஃபேக் கால்ஸ். ஆனா லாஸ்ட் கால் லோக்கல் நம்பரா லேப்டாப் வழியா நமக்கு வந்திருக்கு. லாஸ்ட் கால் மட்டும் நமக்கு டவர் ஐடென்டிஃபை பண்ணிருக்கு. பிரில்லியண்டா ப்ரீவியஸ் கால்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணிட்டு லாஸ்ட் காலை மட்டும் நாம எப்படி ஐடென்டிஃபை பண்ற மாதிரி அவன் கோட்டை விட்டாங்கிறத நம்ம சீரியஸா அனலைஸ் பண்ணோம். யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஓகே சார். சார் சார், இந்த போட்டோல இருக்கவங்க முகுந்தன் அரெஸ்ட் பண்ணும்போது அங்கேருந்து தப்பிச்சு போனவங்களா தான் இருக்கும். யூ மே பி ரைட். இந்த விஷயத்துல நோ சென்டிமெண்ட்ஸ். போலீஸ் தோக்கவே கூடாது. கிரிமினல் கிளவரா விளையாடுறான். நாமளும் அவன் ரூட்ல விளையாடி அவனை பிடிக்கணும். ட்ரை வித் எஃபர்ட். ஓகே. உயிரோட பிடிக்கணும். ஓகே. மைண்ட் இட். எஸ் சார். மச்சான் தர காலி ஆயிடுச்சுடா. பிரியாணி காசு இருக்குதா? இல்ல மச்சான். ஏய் உங்ககிட்டடா? என்கிட்ட இல்லடா மச்சான். அங்க பாரு அவர் பாசலோட வரான். மச்சி இங்கே வெயிட் பண்ணு, பார்சலோட வர்றேன். ஏய் என்னடா முறையிற? ஏய்
ஏய் தோ பாருடா எவ்வளவு பணம் வச்சிருக்கேன் குடுறா குடுறா ஏய் ஏய் குடுறா ஏய் 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 வாடா ஏய் அண்ணா அடிச்சு படிச்ச காசை கொண்டு போகண்ணா எனக்கு அந்த பிரெட்டை தந்துட்டு போகண்ணா என் ஃப்ரெண்ட் அங்க பசியோட காத்து கொண்டிருப்பா ஏய் நீ ஸ்ரீலங்கனா ஈழத்தமிழன் அண்ணா சாரி பிரதர் நாங்க தப்பு பண்ணிட்டோம் மன்னிச்சுங்க நாங்க வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவை இருக்கு போல இருக்கு இந்த காசு இல்ல எங்களுக்கு வயிற்று பிரச்சனை தான் உங்களுக்கு வாழ்க்கையே பிரச்சனை மன்னிச்சுக்கப்பா ஏய் வாங்கடா தேங்க்ஸ் அண்ணா எப்பவும் உனக்கு காக்கா பிரியாணி தான் வாங்கி கொடுப்பேன். இன்னைக்கு உனக்கு தலப்பாக்கட்டு பிரியாணியே வாங்கி கொடுத்துருக்கேன். அப்புறமும் ஏன் டல்லா இருக்கிற? குரு சிங்கப்பூர் பார்ட்டிங்களோட நீங்க மகாபலிபுரம் போயிருந்தீங்கன்னா அங்க மணல்ல வீடு கட்டி விளையாடி மண்ணில் இந்த காதல் என்ற பாட்டை மூச்சு விடாம பாடி அண்ணியை கரெக்ட் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா நடந்தது என்ன? 6 மாசமா கழுவாத ஹாட் பாக்ஸ், பள்ளி செத்து கிடந்த பிளாஸ்க், இதையெல்லாம் என் கையாலேயே கிளீன் பண்ண சொல்லிட்டு கடைசியில கார்ல இடமில்லைன்னு என்ன அத்து விட்டு போயிட்டாடா. டிக்கில கூட இடம் இல்ல. கவலைப்படாதீங்க குரு, கார்ல இடம் இல்லைன்னா என்ன, அண்ணியோட மனசுல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பிளாட் போட்டு வச்சிருப்பாங்க. எப்படி அந்த பிளாட்டை நான் கவர் பண்றது? சொல்றேன். அண்ணி கூட இருக்கிற அந்த 2 சிங்கப்பூர் தடியன்களையும் துண்டக்கானம் துணியக்கானம் ஓட விட்டுட்டா அண்ணி உங்களுக்கு லம்பா கிடைச்சிருவாங்க குரு. குட் ஐடியா. என்ன சொன்ன? துண்டக்கானம் துணியக்கானம், அதை செயல்படுத்தலாம். வா, அந்த தடிய சூட்கேஸ் இதை ஓபன் பண்றேன். ஒரு நிமிஷம் குரு. என்னடா மோப்பம் பிடிக்கிற? குரு, நம்ம உயிரோட கலந்த உறவு உள்ள இருக்கு. எங்கே எடுப்பா? சரக்கு. நீ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க வேண்டியவன்டா. போன குரு, செஸ்ட் அளவு பத்தலன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க. போலீஸ் நாய்க்கு எதுக்குடா செஸ்ட்? பட்டி கட்டுறதுக்கு ஒரு அரை அடி கழுத்து இருந்தா பத்தாது. அந்த வேலையை பார்க்கலாம் வாங்க. சம்யுதா, என்ன ஷர்ட்ல ரத்தம்? வழியில சில நண்பர்களை சந்திச்சேன், பாசத்தை கொஞ்சம் அதிகமா காட்டிட்டாங்க. ஹேய், இவ்ளோ பெரிய காயம்? அதான் சொன்னேன், பாசத்தை கொஞ்சம் அதிகமா காட்டிட்டாங்கன்னு. ரொம்ப அதிகமா காட்டியிருக்காங்க. வந்ததுல இருந்து வெறும் பிரெட் தானா? இதை தவிர உங்களுக்கு வேற எதுவுமே கிடைக்காதா? போர்ப்பா. 1 செகண்ட். குரு, சூப்பர் பிராண்ட். அடிச்சா சும்மா கிர்ன்னு ஏறும். அது அப்புறம்டா. முதல்ல இவனுங்க பேகி போகி ஆகணும், இவனுங்க டி-ஷர்ட் ஆகணும். கொளுத்திட்டு வந்து அப்புறம் பாப்போம்டா. ஹாய், லவ் யூ. இது வேண்டாம். என்ன ஸ்பிரிட் நாத்த அடிக்குது? நீங்க குடிச்சிருக்கீங்களா? குடிக்கல, எனக்கு அந்த பழக்கம் இல்லை. பிராண்டியால காயத்தை கழுவி இருந்தேன். அதில் இருக்கிற 42.5% ஆல்கஹாலை ஆன்டி சேஃப்டியாகவும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அப்போ இதை குடிச்சு உங்க வயித்துல கிருமி இருந்தா தானே செத்துருமா? கொஞ்சம் காலத்துல கிருமிகள் சாவும், அதுக்கப்புறம் குடிச்சவனே செத்து போயிடுவான். நீங்க பிரியாணி சாப்பிடுங்க. தேங்க்யூ. எப்படி கொளுத்துறோம் எல்லாத்தையும்? ஏன் குரு, அவ்வளவு பெட்ரோல் ஊத்தியும் அந்த ஒரு துணி முட்டை எரியவே இல்லையே?
ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ. துவைக்காத ஜட்டி எரியவே எரியாதுடா. இது எனக்கு தெரியாமலே போயிடுச்சே. அது போடுறவனுக்கு தானே தெரியணும். குரு சரக்க பேய் குடிச்சிட்டு போயிடுச்சு குரு. டேய் இப்ப தாண்டா குடிச்சிருக்கு. ஒரு ஃபுல் ஆஃப் ஆயிருச்சேடா. டேய் இங்க பாருடா பிரியாணியே. ஐயோ இது எல்லாமே அந்த பழனிச்சாமி ஆவியோட வேலை தான்டா. டேய் பேய்க்கு ரத்தம் குடிக்கத்தான் பிடிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இது பிரியாணி அடி பின்னி இருக்கேடா. டேய் இங்க பாருடா. நாக்கு பிரிண்ட் ஆகிற அளவுக்கு நல்லி எலும்பு சப்பி இருக்கேடா. குரு எல்லா லெக் பீஸையும் சாப்பிட்டு போயிடுச்சு குரு. பேய்க்கே லெக் கிடையாது. அது எப்படா லெக் பீஸை விட்டு வைக்கும்? குரு பவர் கட் ஆயிடுச்சு குரு. பழனிச்சாமி ஆவி கட் பண்ணிருச்சுடா. தீய பொறுத்து தீய பார்த்தா பேய் பயப்படணும் கேள்விப்பட்டிருக்கேன்டா. நல்லா பொறுத்து கை கிட்ட வருது பாரு. எட்டி போட்டுரு. அம்மா ஐயோ ஐயோ தலை எரிய முன்னாடி எஸ்கேப் ஆயிடலாம். வாடா பெண்ணும் அன்பால் சேர்ந்தாலாகாதோ. தேகம் தாண்டி ஸ்நேகம் பாசம் வாராதா நட்பு வாழாதா. ஸ்பரிசத்தில் கூட விரசம் காண்பதில்லை. சுவையான பேச்சு சுகமான பாடல் என்னாலும் தீர்வதில்லை. வெள்ளை போல் உள்ளம் பிள்ளை போல் உறவு வேறொன்றும் தோன்றவில்லை. கண்கள் ரெண்டும் பேசாதோ. அளவான பாரு அழகான வார்த்தை எடட ரசித்து விட்டே. பதறாத பண்பு பரிமாறும் அன்பு அதில் நான் மயங்கி விட்டேன். பூ போன்ற பெண்ணின் புனிதத்தை கண்டு புதிதாய் பிறந்து விட்டேன். ஊரென்ன சொல்லும் உறவென்ன சொல்லும் அதை நான் மறந்து விட்டேன். பார்வை ஒன்றுதான் நீதான் வார்த்தை நான் தான் அர்த்தம் வாவா கவியாவோ. காதல் தாண்டி கண்கள் ரெண்டும் பேசாதோ. ஆணும் பெண்ணும் அன்பால் சேர்ந்தாலாகாதோ. தேகம் தாண்டி ஸ்நேகம் பாசம் வாராதா.
ஏய் புதுசா இருக்கா? யாரா நீ? இங்க என்ன பண்ற? யார்பா நீ? வேலைக்காரனா? ஆமா. அந்த பீட்டர் சாமி அனுப்பிச்சு வச்ச வேலைக்காரன் நீதானா? அட என்னப்பா சொல்லி தொலைய வேண்டியதானே, அதை விட்டுட்டு திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க. சரி சரி உள்ள வா. ஓகே கம். போச்சுடா, என்ன செதப்பலோ தெரியல. பாண்டிச்சேரி வாஸ் குட் isn't it? வாவ், பரவாயில்லையே. வந்த முதல் நாளே வீட்டை இவ்வளவு கிளீனா வச்சிருக்கே. குட். எனக்கு பசிக்குது, போய் சாப்பிட ஏதாவது கொண்டு வா போ. எப்படி இருக்கேன்? ஹாட்டோக்கு பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கு. வெளியில போயிடாத, குழந்தைங்க பயந்துருவாங்க. ஹே, ஹவுஸ் திஸ்? நைஸ். நைஸ் இல்ல, அது அவன் உனக்கு வைக்கிற ஐஸ். என்ன சொல்ற? பின்ன லட்சம் பட்டுப்பூச்சியை கொன்னு அப்பப்ப புருஷனையும் கொன்னு நீங்க வாங்கி கட்டுறதுதான் பட்டு புடவை. அதுல அவ்வளவு ஆசையா? ஹே மேன், எஸ், நான் போட்டிருக்க ட்ரெஸ் எப்படி இருக்கு? நீ போட்டிருக்கிறியா? ஐ மீன் இந்த ட்ரெஸ்ல உன்னை பாக்கும்போது செக்யூரிட்டி இல்லாத ஏடிஎம் சென்டர் மாதிரியே இருக்கிற. கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். கார்டை போட்டு கண்டவனு கேஷ் எடுத்துருவான்டா. இவன் கிட்ட என்ன பேச்சு வேண்டியிருக்கு? சர்வெண்ட் அண்ணி. ஏய் அள்ளக்கை, நான் உன்னை கூப்பிடல. சர்வெண்ட். என்னது இது? நாங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கும்போது யாரை கூப்பிடுறீங்க? நீ அஞ்சால உள்ள இருக்கா? நான் ஆள் அனுப்பிச்சனா? ஆமா, அவன் தான் இதெல்லாம் க்ளீன் பண்ணா. க்ளீன் பண்ணானா? அவன் தான் கூல் ட்ரிங்க்ஸ் கூட கொடுத்தானே. கூல் ட்ரிங்க்ஸா? டேய் பழனிச்சாமி அவன் வேலையை இவங்க கிட்ட காட்ட ஆரம்பிச்சிட்டாடா. அவனுக்கு சொட்ட தொலையோட ஒரு 50 வயசு இருக்குமா? அவனுக்கு வால் இருந்ததா? கால் இருந்ததா? காலா? அவன் ஜீன்ஸ் பேண்டே போட்டுறானே. ஜீன்ஸே போட்டுறானா? பட்டன் டைப்பா ஜிப்பு டைப்பா? ஏய் டூ மச். ரெண்டு மாங்கா. பேய் எப்படி ஜீன்ஸ் எல்லாம் போடும் குரு? இதுங்களே போடும்போது பேய் போடாதா? அது பேய்ங்க. ஐயோ அது பேய் இல்ல, மனுஷன்தான். மனுஷன்தான் காட்டுங்க. சர்வெண்ட். அது வராதுங்க. இரு நான் காமிக்கிறேன், வா என்னோட. என்னத்தை காட்ட போறா தெரியலையே. சர்வெண்ட். இவங்களுக்கு பேய்னா பயம் இல்லையா குரு? இந்த பிசாசுகளை பார்த்து அந்த பேய் ஓடிச்சோடா. என்னாச்சு? எல்லாரும் நம்மளை தேடிக்கிட்டு வராங்க. இல்ல யாரும் இல்ல. இந்த ரூம்ல அவன் இல்ல. இந்த ரூம்ல மட்டும் இல்ல, இந்த வீட்ல எந்த ரூம்லயும் அவன் இல்ல. நீ உன் வாயை மூடிட்டு வா. ரொம்ப ஓவரா பேசுறடா இவ. குரு, ஆடுற மாட்டை ஆடிதான் கறக்கணும், பாடுற மாட்டை பாடிதான் கறக்கணும். ஓடுற மாட்டை ஓடிக்கிட்டே போய் கறக்க முடியுமாடா? பால் செதறிடாது. ஆமா. ராஸ்கல். ஒரு பழமொழி கூட சொல்ல முடியலையே, பட் கரெக்டா தான் சொல்றாரு. ஐயோ குரு, விட்டு போயிட்டீங்களே. He's not here. அங்க இல்ல. என்னாச்சு? இந்த ரெண்டு ரூம்லயும் இல்ல. அடுத்து எங்க? அதோ அந்த ரூம். அங்கே இல்லனா பாண்டிச்சேரியா ஒரு ரவுண்ட் அடிச்சு காட்டுவியா? ஏய் நீ சும்மா இரு. ஹே லுக், உனக்கு இஷ்டம் இருந்தா வா, இல்லாட்டி பட. வர வர மரியாதை எனக்கு ரொம்ப தேஞ்சிக்கிட்டே போகுதுடா. குரு, நாளைக்கே அவங்க உங்களுக்கு வைஃபா வர போறவங்க. வைஃப் கிட்ட எப்படி நீங்க மரியாதை எதிர்பார்க்கலாம்? கரெக்ட்டா பாயிண்ட்லயே அடிச்சறேன். என்ன? நானும் அடிச்சிட்டேன் போல. சர்வெண்ட். 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 யார் நீங்க? கேக்குறல சொல்லுங்க, யார் நீங்க? பாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. குரு, அங்க ஏதோ பிரச்சனை குரு. ஏய் இருடா, நீ என்ன? ஏய் இது யாரா புதுசா ரெண்டு பேரு? ஆமா, நீ அந்த மினிஸ்டர் பொண்ணு சம்யுக்தா தானே? உன்னை யாரோ தீவிரவாதிங்க தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு அன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல படிச்சேன். பாண்டிச்சேரி அலறிக்கிட்டு இருக்கு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அப்போ உன்னை தூக்குற தீவிரவாதி இவன் தானா? ஏய் கால் தி போலீஸ். இல்லங்க, நாங்க லவ்வர்ஸ். லவ்வர்ஸா? ஆமா, எங்க அப்பாக்கு எங்க காதல் பிடிக்கல, அதனால தீவிரவாதிங்க என்ன கடத்திட்டு போயிட்டாங்கன்னு போய் சொல்லி தேடிட்டு இருக்காரு. அதுக்கு பயந்துதான் நாங்க இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கோம். சாரி, அதனாலதான் நாங்க அப்பப்ப உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். அப்பப்ப டிஸ்டர்ப் பண்ணியா? அப்போ அந்த பேய் விளையாட்டு விளையாண்டதெல்லாம் நீதானா? ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஏய் இந்த சென்டிமெண்ட் பிட்டெல்லாம் இங்க போடாத. இது பெரிய இடத்து விவகாரம். மாட்டோம்னா எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு மேஞ்சிருவாங்க. உங்களுக்கு கம்பளி ஏதாவது வாங்கி தரேன். ஃபுல்லா ஃபேஸ கவர் பண்ணிக்கிட்டு மகாராஷ்டிரா பஞ்சாப் எங்கயாவது போய் புரோட்டா ஸ்டால் போட்டு பொழைச்சுக்காக போக. இல்லனா போலீஸை கூப்பிடுறா. அண்ணி ஷட் அப். ஓகே, இது பாருங்க, நீங்க ஏதோ பெரிய பிரச்சனையில மாட்டிருக்க மாதிரி தெரியுது. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகி உங்க லவ் சக்சஸ் ஆற வரைக்கும் நீங்க இங்கே தங்கிக்கலாம். Hey all, we have new guests. Wow, let's start the party. Where is the party? உங்க ஆயா வீட்ல பார்ட்டி. Get on the floor, yo. Let's party tonight.
உணர்ச்சிகளை வாழவிடு உடனடியாய் விளையாடு இளைஞர்களின் ராஜ்யத்தில் விடுமுறையே கிடையாது பழமைக்கும் புதுமைக்கும் எப்பவும் சடுகுடு இளமையின் சிகரத்தை இப்பவே தொடு தொடு ரசனை ரசனை அனுபவம் கொடுக்கும் ரகலை ரகலை தினசரி நடக்கும் என் நினைவு பறவை அங்கு இங்கு பறக்கும் பறக்கும் என் நிலவை பிடிக்க ரெண்டு கையும் துடிக்கும் மனசுக்குள்ளே இயல் கொஞ்சம் இழுத்து கொண்டால் பாடவிடு உடம்புக்குள்ளே சிங்கக்குட்டி எழுந்து கொண்டால் பாய விடு Everybody கொண்டாடு always together நம்ம தமிழ் பண்பாடு கூத்தாடு everybody கொண்டாடு always together நம்ம தமிழ் பண்பாடு மேடையில் ஆடிடும் மின்னல்கள் சொல்லுவதென்ன அது என்ன ஆடையில் மூடிய அற்புதம் என்பது என்ன அது என்ன மனசு சிக்கட்ட துடிக்குது உதட்டு அதை பிச்சு தின்ன தப்பிக்குது உசுறு கொடுக்கில் சிறு தேன் இருக்கும் என யார் நினைப்பதும் பிழைதானே பூ இருக்கும் இடம் தேன் இருக்கும் என நான் நினைப்பதென்ன சரிதானே தளிரழகே வருவாயா தாகம் தீரவே தேன் கடலாட உணர்ச்சிகளை வாழவிடு உடனடியாய் விளையாடு இளைஞர்களின் ராஜ்யத்தில் விடுமுறையே கிடையாது பழமைக்கும் புதுமைக்கும் எப்பவும் சடுகுடு இளமையின் சிகரத்தை இப்பவே தொடு தொடு ரசனை ரசனை அனுபவம் கொடுக்கும் Put your hands up in the air ரகலை ரகலை தினசரி நடக்கும் நினைவு பறவை அங்கும் இங்கும் பறக்கும் நிலவை முடிக்க ரெண்டு கையும் துடிக்கும் துடிக்கும் நாங்க எல்லாரும் இன்னைக்கு நைட் ஃளைட்ல சிங்கப்பூர் கிளம்புறோம். ஹாப்பி ஜர்னி. You take care, okay? Thank you. And அடுத்த வருஷம் நாங்க இங்க வரப்போ உங்க ரெண்டு பேரையும் குழந்தையோட தான் பார்க்கணும். இந்த வருஷமே உங்களுக்கு குழந்தை தேவைப்பட்டா நான் வேணா You keep quiet. வீட்டெல்லாம் ஒழுங்கா பாத்துக்கோ. புரியுதா? கிளம்பு. Bye. Bye-bye. Bye-bye. Bye. See you. Bye. Okay, see you. பீட்டர் சாமி உங்க சர்வீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. Thank you so much. இந்தாங்க. எனக்கு மேல சட்டை போட மறந்துட்டு போறாங்க குரு. என்னடா இது 500 ரூபாய் நோட்டை என் கையில கொடுத்துட்டு ஒரு மாதிரியா சிரிச்சிட்டு போறா. நோட்ல ஏதாவது விஷயம் இருக்கும் பிரிச்சு பாருங்க. எழுதி இருக்கும். எழுதி இருக்குடா. I promise to pay the bearer a sum of 500 rupees governor of India. ஐயோ சைடுல பாருங்க குரு. சைடுலயா? 006517 டேய் இது ஏதோ சிங்கப்பூர் செல் நம்பர் மாதிரி இருக்கேடா. குரு கீழ பாருங்க. கீழயா? ஐயோ நம்பர் கீழ பாருங்க குரு. I love you. ஆஹா நான் சுஜாதா வல்லாடா ட்ரை பண்ணேன். இந்த பொண்ணு என்னடா இப்படி எழுதிட்டு போயிருக்கு? ஜாங்கிரிக்கு ஆசைப்பட்டீங்க. உங்களுக்கு ஜிலேபியே கிடைச்சிருக்கு. டேஸ்ட் ஒண்ணுதானே குரு. இருந்தாலும் அந்த பொண்ணு அந்த பீஸோட இந்த பீஸ் சூப்பர். ஏய் அது அண்ணிடா. என்னது? ஐயா ஐயா ஆன் பண்ணிக்க. ஹலோ இந்தா பேசு. அப்பா இவன் என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறான்ப்பா. சரியா சாப்பாடு கூட போட மாட்டேங்கிறான்ப்பா. இவன் சொல்றவங்களை விடுதலை பண்ணி என்ன காப்பாத்துங்கப்பா. நான் இனிமே உங்களை விட்டுட்டு போக மாட்டேன்ப்பா. ப்ளீஸ் ப்ளீஸ் பா. அப்பா டேய் என் பொண்ணு டார்ச்சர் பண்ணாதடா. நீ சொன்ன ரெண்டு பேரையும் விடுதலை பண்ண எல்லா ஏற்பாடு பண்ணியாச்சு. சீக்கிரமே போலீஸ் அவங்கள நீ சொல்ற இடத்துல ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. இதான் நான் உங்களுக்கு கொடுக்குற லாஸ்ட் வார்னிங். இன்னைக்குள்ள அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்கடா. என் பொண்ணு ஏதோ செஞ்சிடாதடா. அவன் தாண்டா எனக்கு எல்லாமே என் உயிர்டா. இன்றைக்குள்ள என் நண்பர்களை என்னட்ட ஒப்படைக்கலைன்னா
உன் பொண்ணுக்கு நீ டெத் சர்டிபிகேட் தான் வாங்க வேண்டியிருக்கும். நான் சொல்றது புரியுதா? போனை டிஜிபிட்ட கொடுங்க. கொடுக்குறேன். ஹலோ, என் ரெக்குவயர்மெண்ட்டை கவனமா கேளுங்க. நல்ல கண்டிஷன் உள்ள ஒரு காரை டேங்கை ஃபுல் பண்ணி அதில் என் நண்பர்களை ஏற்றி கொள்ளணும். அதில் டிரைவரும் 2 போலீஸ் மட்டும்தான் வரணும். சரி. உங்கள் எஸ்எஸ்பியை வேறொரு காரில் தனியாக வர சொல்லுங்க. சரி. தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் உள்ள எல்லா செக் போஸ்டுகளிலும் உங்க போலீஸ் போஸ்டை வித்ட்ரா பண்ணிக்கொள்ள சொல்லுங்க. ஓகே. அடுத்த 30 நிமிஷம் கழிச்சு நான் அவங்களை எந்த இடத்துல ஒப்படைக்கணும்னு நான் கால் பண்ணி சொல்றேன். சரி. ஹலோ. ஓகே சார். ஓகே, வெரி குட், வெரி குட், வெரி குட். தேங்க்யூ. அவங்க 2 பேரும் ரிலீஸ் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடு பண்ணிட்டாங்க. சிஎம்மும் சைன் பண்ணிட்டாராம். டோன்ட் வரிடா. காட் இஸ் வித் அஸ். என்னடா முறைக்கிற? என்ன சார் இப்படி ஒரு விசர்த்தனம் பண்ணிட்டீங்க? நான் தான் உங்களை சட்டப்படி வெளியெடுக்கிறேன்னு சொன்னேன்ல. அதுக்குள்ள உங்க கூட வந்த நிரஞ்சன் துஷ்யந்தெல்லாம் வச்சு மினிஸ்டர் பொண்ணு கடத்தல் அது இதுன்னு. அடே நீ ஒன்று, அவனுங்க என்றைக்கு தப்பிச்சு போனாங்களோ அப்பவே எனக்கும் அவங்களுக்கும் எந்த தொடர்பு இல்லை. ஆளை தூக்குறதும் பேரம் பேசுறதும் உண்டே இன்னொரு பிளான் நினைச்சிட்டு இருந்தேன். அது எப்படி நான் செய்வேன்? சட்டப்படி உங்களை வெளியெடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை செய்வேனா? அப்போ நிரஞ்சன் துஷ்யந்தன் தான் இதை செய்திருக்கணும். எது எப்படியோ நான் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போச்சு. இப்ப எவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கோம் தெரியும். லட்சுமணா, என்ன ஆனாலும் பரவாயில்லை, நாம வெளியே போகணும், அதான் முக்கியம். பய வேண்டாப்பா. ஹலோ டிஜிபி சார், என்னாச்சு? எல்லாம் ரெடியா இருக்கு. எங்கன்னு சொல்லு, எங்க கூட்டிட்டு வரணும்னு சொல்லு. மறுபடியும் வச்சிருக்கிறேன். எங்களை பிடிக்க எந்த முயற்சியும் பண்ணக்கூடாது. முதல்ல லக்ஷ்மணை கூட்டிக்கிட்டு உடனடியா சிட்டில இருந்து சென்னைக்கு போற ஈசிஆர் ரோட்ல வர சொல்லுங்க. இடத்த சொல்லு. முதல்ல நான் சொன்னதை செய்யுங்க. எங்க வெயிட் பண்ண அடுத்த கால்ல சொல்றேன். ஹலோ. இடத்த சொல்லுடா. கட் பண்ணிட்டான்டா. சொல்லு சொல்லு. சார், சென்னைக்கு போற ஈசிஆர் ரோட்ல அவங்க 2 பேரும் நீ கூட்டிட்டு போயிட்டே இரு. சார் ப்ளீஸ். அப்புறம் பிளேஸ் சொல்றேன். ஓகே சார். போலாமா? போகலாம். ஹலோ. சாரி டிஜிபி சார், எங்கள் பாதுகாப்புக்காக நாங்க ஏற்கனவே சொன்ன பிளான்ல ஒரு சின்ன மாற்றம். என்னது? உங்க எஸ்எஸ்பிய லாஸ்பேட்ல இருக்க ஹெலிபேட்டுக்கு வர சொல்லுங்க. என்னடாச்சு? ஹெலிபேட்டுக்கு வரணுமா? ரமணா. எஸ் சார். அவங்கள அப்படியே ஹெலிபேட் கூட்டிட்டு போயிடுங்க. ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஏன் அப்படி பண்ணீங்க? சமீக்தா பத்தி ஒரு நியூஸ் வெளியில வரக்கூடாதுன்னு அதை மீறி டெலிகாஸ்ட் பண்ணிருக்கீங்க. இடியட்ஸ். இடியட் கிடியட்லாம் சொல்லாங்க சார். இது பத்திரிகை சுதந்திரம், யாரும் தடுக்க முடியாது. ஹலோ, பத்திரிகை சுதந்திரம் அதை நான் மதிக்கிறேன். அதே தீவிரவாதிகளுக்கு சாதகமாயிடுது. ஒவ்வொரு சிட்டிசனும் யூனிஃபார்ம் போடாத போலீஸ்காரன், ஆனா போலீஸ்காரன் யூனிஃபார்ம் போட்ட சிட்டிசன். அதை மனசுல வச்சுங்க. தள்ளுங்க. சார் எப்பயுமே கரெக்டா தான் சொல்லுவாரு. சார், புதுச்சேரி கவர்மெண்ட்ல சரக்குக்கு 5 ரூபாய் ஏத்திருக்காங்க. அதனால மக்கள்லாம் கொதிப்படைஞ்சு போயிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? உங்க கருத்து என்ன சார்? ஐடி ப்ரூஃப் இருக்கா சார்? ஐடி ப்ரூஃப் எடுங்க சார். இது ஓட்டர் ஐடி. நான் கேட்டது பத்திரிகை ஐடி. சார், நானும் சிட்டிசன் தான் சார். பஞ்சாயத்து எலெக்ஷன்ல இருந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரைக்கும் 10 பைசா வாங்காம ஓட்டு போட்டிருக்கேன். பப்ளிக் நாங்க கேக்குற கேள்விக்கு கவர்மெண்ட் சர்வன் நீங்க பதில் சொல்லித்தான் சார் ஆகணும். இந்த ஆள ஜிஹெச் கூட்டிட்டு போயா? ஜிஹெச் எதுக்கு சார்?
கை கால் உடைச்சா எங்க கூட்டிட்டு போறது? அது போன் வருது. இது என்னடா யாரு போன் தெரியல. சிஎம் வந்துட்டாரா? பாத்தீங்களா? பிஎம் கூட வராத கதை பேசிட்டு போறேன். பொறுப்பான பத்திரிக்கை. பொறுப்பா நடந்துங்க. தேவையில்லாம மைக்க தூக்கிட்டு வந்துடாதீங்க. போங்க போங்க. நந்தன், பிபிசி, CNN, IBN, NTTV, டைம்ஸ் நவ் எல்லா நேஷனல் சேனல்ஸோட கான்டாக்ட் நம்பரும் என்கிட்ட இருக்கு. நான் ஒரு ஃபோன் பண்ணா போதும், வித்தின் ஹாஃப் அன் ஹவர் நான் சொன்ன இடத்துக்கு வந்துருவாங்க. நம்ம போயிடலாம். நந்தன், இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்கு. இப்ப ஃபோன் பண்ணாதான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண முடியும். பதுங்கி இருந்த 2 நபர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சுட்டுக் கொல்லப்பட்ட இருவரும் இலங்கையை சேர்ந்தவர்கள் என்பதும் சம்யுக்தாவை விடுவிக்க கடத்தல்காரர்கள் நிபந்தனைப்படி விடுதலை செய்ய கோரும் முகுந்தனின் நண்பர்கள் என்றும் தீவிர விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது பற்றி காவல்துறை ஆய்வாளர் கூறுகையில் கைப்பற்றப்பட்ட லேப்டாப், செல்போன்களில் கடத்தல் கும்பல் பற்றிய தகவல்கள். இதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? முகுந்தனையும் லட்சுமணனையும் மீடியா முன்னாடி நிறுத்தி அவங்க வாக்குமூலத்தை பதிவு பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்கறதானே நம்ம பிளான். சொல்லுங்க, அதானே நம்ம பிளான். பிளான் சேஞ்ச் ஆயிருக்கு. விலை உயர்வை ரத்து செய்ய முடியாது என்று பெற்று அவங்களுக்கு தீர்ப்பை நானே வழங்குறதா முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணிட்டேன்னா மீடியா முன்னாடி நிக்க வைக்கணும், தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு என்கிட்ட சொன்னதெல்லாம் பொய்யா? அப்ப என்னையும் இதுல பயன்படுத்திட்டீங்கல்ல? ப்ளீஸ் நந்தன், தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. அவங்க வாக்குமூலத்தை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தி தண்டனை வாங்கி கொடுக்க என்னால முடியும். நாம சட்டத்துக்கு மரியாதை கொடுக்கணும். சட்டம் உலகத்துல ஓசோன் லேயரை விட அதிக ஓட்ட விழுந்திருக்கிற புத்தகம். வாக்குமூலம் வாங்கி ஒப்படைச்சா என்ன பண்ணுவாங்க? இன்டர்நேஷனல் லா படி அந்த நாட்டு அரசாங்கத்துல ஒப்படைப்பாங்க. அப்புறம் கோர்ட்டு, கேஸ், மேல்முறையீடு, தள்ளுபடின்னு தப்பிச்சிருவாங்க. அவங்க குற்றவாளிங்க, தண்டிக்கப்பட வேண்டியவங்க. குற்றவாளிங்க தான், தண்டிக்கப்பட வேண்டியவங்க தான். ஆனா நீங்க குற்றவாளியாக நான் அனுமதிக்க மாட்டேன். ஏய், அனுமதி கொடுக்க நீ யாரு? உன் கண் முன்னாடி யாராவது துடி துடிச்சு செத்திருக்கிறாங்களா? அந்த வலியையும் வேதனை நீ அனுமதிச்சிருக்கிறியா? பிறந்த குழந்தையில இருந்து வயதான பெரியவங்க வரைக்கும் கொத்து கொத்தா எத்தனை உயிரும் அந்த கையால தூக்கி இருக்கிறேன் தெரியுமா? உங்க கண்ணுல கண்ணீர் தான் வந்திருக்கு, ஆனா உங்களுக்கு ரத்தமே வந்துச்சு. மனுஷத்தமே இல்லாத அந்த மிருகங்களை விட சொல்றியா? இந்த விஷயத்துல ஒன்னு அறிவுரை எனக்கு தேவையே இல்ல. ப்ளீஸ், நான் உங்களை போக விட மாட்டேன். ஐ அம் சாரி. ப்ளீஸ் ப்ளீஸ், நான் சொல்றது கேளுங்க. I'm very sorry, Nandan. Samyukta! Samyukta! Samyukta, kata otra. பொறுமையா பேசு. நான் எடுக்கிறேன். இப்ப என்ன சொல்ல போற? உங்க SSP-ய கோரிமேட்ல இருக்கிற நேரு நகர் 2வது அவனிக்கு வர சொல்லுங்க. ஓபன் ஆகிட்டு டிஜிபி சார். இதான் நான் உங்களுக்கு பண்ற லாஸ்ட் கால். அத நானே சொல்லலாம்னு இருந்தேன். என்னடா சொல்றான்? டேய், சொல்லிட்டான் கோரி மேடம். ரமணா, கோரிமேட், நேரு நகர், 2nd அவனி. ரைட். வா சொல்றேன், வா. ஐயா வாங்க ஐயா, வாங்க ஐயா, உட்காரு. சார் ப்ளீஸ் சார். நீங்க இப்படி வாங்க. புரியுது. ஐயா, நீங்க போயிட்டு வெற்றி செய்தியோட வர்ற வரைக்கும் நான் கட்சியின் உண்மையான தொண்டனாய், பாசமிகு தம்பியாய், செயல் வீரனாய், கொள்கை குன்றாய் இங்கேயே நிப்ப. வேண்டி ஐயோ, எதிர்கட்சிக்காரர் தானே வேண்டி வருவா. ஐயோ, நம்ம காரியம் போய் எதிர்கட்சியில் சேர்ந்தது. ஹலோ SSP சார், சொன்ன நேரத்துக்கு சரியா வந்துட்டீங்க. வண்டி அங்கேயே நிறுத்திட்டு முந்தனையும் லக்ஷ்மணனையும் உங்களுக்கு எதிரில் ஓட்டு வீடு தெரியுதுல்ல,
அந்த வீட்டை நோக்கி வர சொல்லுங்க. மினிஸ்டர் பொண்ணு சேஃப்டியா இருக்காங்க. நான் பார்க்கணும். சேஃப்டியா இருக்காங்கன்னு சொல்றேன்ல. மினிஸ்டர் பொண்ணை நான் பார்க்கணும். அப்பதான் இவனை அனுப்ப முடியும். அதிகம் பேசாம நண்பர்களை இங்க அனுப்பு. ஏய் சொன்னா கேளு. மினிஸ்டர் பொண்ணை நான் பார்க்கணும். ஏய் ஏய் நோ 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 நோ. ரஞ்சிதா வெளியில பட்ட கொண்டு பொண்ணு மேல படுறதுக்கு ரொம்ப நேரமா ஆகுது. 2 பேரையும் அனுப்பு. டீலி செட்டி. நீ சொன்ன மாதிரி அவங்க 2 பேரை நான் கூட்டிட்டு வந்தேன். அதே மாதிரி மந்திரி பொண்ணை என்கிட்ட அனுப்பு. முதல்ல அவங்க உள்ள அனுப்பு. நான் மந்திரி பொண்ணை அனுப்புறேன். ஏன் அடம் பிடிக்காதீங்க எஸ்எஸ்பி சார். நீங்க அடம் பிடிக்கிற ஒவ்வொரு செகண்டும் மந்திரி பொண்ணோட உயிருக்கு ஆபத்து. ஓகே. வண்டி எடுத்துக்கிட்டு போயிடு. வாங்க உள்ளே இருங்க இன்ஸ்பெக்டர் ப்ளீஸ். இந்த வீடுதான். போங்க. எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுங்க. கம் ஆன். කොහමද අපේ යාළුව? கதவு தட்டு. வாசல்ல பூச்சி அடிக்கல திறப்பு இருக்கு. அதை எடுத்து திறந்துட்டு உள்ள வாங்க. துறப்பு இஞ்ச பாரு. துறப்பு இருக்கு. வா. விஸ்வான் நிரஞ்சன் அப்பியாவா. இனி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க எதிர்பார்க்கல இல்ல? உங்க ட்ரெஸ்ஸனையும் நிரஞ்சனையும் போலீஸ்காரன் கொண்டுட்டாங்க. இல்ல இல்ல நான் வச்ச குறியில அவங்க செத்துட்டாங்க. என்ன சொல்ல? இப்ப நீங்களே சாக போறீங்க. உங்களுக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்கா? இருக்கும், ஆனா அது நிறைவேறாது. நீங்க செத்தே ஆகணும். அதை யாராலும் தடுக்க முடியாது. இப்பவும் பிளான் பண்ணிட்டாண்டா. இதுக்கு 2 குண்டு மட்டும் போட்டேன். உங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன மூவ் இருந்தாலும் உன்னை நான் ஷூட் பண்ணுவேன். கன் டவுன். சார் சுடுங்க. பயங்கரவாதி. அவனை சுடுங்க. சுடுங்க. அவன் பயங்கரவாதி சார். முகுந்தன் ஓ மனைவியை கொன்னதிலிருந்து அரசாங்கத்தை ஏமாத்தி மனித உரிமைகளை கொன்னது வரைக்கும் அவன் செஞ்ச குற்றங்களை ஆதாரத்தோட ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் எங்களுக்கு அனுப்பியிருக்கு. வாங்கிக்க. உன் கன்ல ஷூட் பண்ணா அது கொலை. அதுவே என் கன்ல ஷூட் பண்ணா அது என்கவுண்டர். ஷூட் பண்ண. ஷூட் பண்ண.
டிராஃபிக் கிளியர் பண்ணி வைங்க. மூவ் ஆயிட்டே இருக்கணும். சார் சம்யுக்தா இங்க. சார் மேடம் சேஃப் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்காங்க. என்ன சிரமம்னா சார் முகுந்தனையும் லட்சுமணியும் ஒப்படைக்கும் போது அவங்க பயங்கரமா ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். என்ன பண்றதுன்னு தெரியல. சேஃப் சைடு நானும் கிராஸ் ஃபயரிங் பண்ணேன். அதுல முகுந்தனும் லட்சுமணும் ஸ்பாட்ல இறந்துட்டாங்க. ஒருத்தர் எஸ்கேப் சார். மேடம் சேஃப் சார். இப்ப சம்யுக்தா எங்க? டாடி, சம்யுக்தா இனிமே உங்களை விட்டு போக மாட்டேன் டாடி. சம்யுக்தா, இனிமே நான் உனக்கு அப்பா மட்டும்தான், அரசியல்வாதி இல்ல. என்ன மன்னிச்சிருப்பா. இட்ஸ் ஓகேப்பா. ஐம் சாரிமா. சார் நானும் எவ்வளவு முயற்சி பண்ணேன் சார். மேடத்தை கடத்தின மட்டும் எஸ்கேப் ஆயிட்டேன் சார். தேங்க்யூ சார். நடந்ததெல்லாம் மறந்துருமா. வா போலாம். அகிலத்தை வெல்வாய் வெல்வாய் என்று கின்னஸில் பாதி பக்கங்கள் உனக்கு, இன்னும் எதிர்காலம் இருக்கு. தமிழா தமிழா தமிழா, நீ சாதிக்க பிறந்தவன் தானடா. தமிழா தமிழா தமிழா, முதல் சரித்திரம் படைத்தவன் நீயடா. What you gonna do? What we gonna say? We gonna read to you. I'm a Tamariya bad, you're born rhythm, face so my name. I'm gonna rule the world, Tamara. Hold down, let me touch you. I'm gonna hustle, real like a head, gotta go old. Bing bang, with my money and hand fly high, so your name fly high. Tamara, let's brand you people, a man's life, make a world come for all. That's all my aim, so my name, Tamara. உலகம்தான் மாறுது 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 மேற்கின் திசையில். உலகத்தை வரவிடு 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 உந்தன் திசையில். உன்னால் முடியும் முடியும் தமிழா உலகாடவா. வெற்றிடத்தில் சத்தம் வராது, வெற்றி பெற்றால் தீமை தொடாது. உன்னை விட்டு பூமி சுற்றாது. PS1, they no more gun. Get it a thought, brother, don't depart. No more smoke, no more pain. Don't drink my man in the bullet train. We're born to live, to prove our will. Let's bury our hatred, bury our vengeance. No more fighting, no more war. Peace my mind, it's peace my kind. தமிழன் போய் விருதுகள் பெறுவது புதியதுமல்ல. விருதெல்லாம் தமிழின் பேரில், தமிழன் பேரில் வழங்கணுமல்ல. உலகம் பேர் சொல்லும் தமிழா உயிர் மாற்றி வா. விண்வெளியை இன்றே வென்றாடு, வெண்ணிலவை பந்தாய் கொண்டாடு. வெற்றி கொடி என்றும் உன்னோடு. தமிழா தமிழா தமிழா, நீ சாதிக்க பிறந்தவன் தானடா. தமிழா தமிழா தமிழா, முதல் சரித்திரம் படைத்தவன் நீயடா. இமயத்தை வென்றாய் வென்றாய்
இருக்கு தமிழக